வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று வழமைக்கு மாறாக இந்த கலந்துரையாடல் ஒரு புதிய பாணியில் அமைய இருக்கின்றது. உங்களுக்கு முகநூல் மூலமாக பலர் அறிந்திருப்பீர்கள். ஆனால் தேசம் திரை நேயர்களுக்கு மிகவும் புதியவர். இவர் இலங்கையில இருந்து மிக 70களிலேயே இலங்கையை விட்டு வெளியேறி தரை வழியாக பல்வேறு நாடுகளுக்கும் சென்று ஒரு எக்ஸ்ப்ளோரராக பல்வேறு விஷயங்களையும் வகுத்து பார்ப்பவராக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டவர். அவர் அதன் ஆரம்ப காலத்திலேயே எவ்வாறு இந்த தமிழீழ விடுதலை போராட்டம், அதை தொடர்கின்ற இந்த தமிழ் தேசிய அரசியல் எப்படி நகரும் என்ற சில எதிர்ப்பு கூறல்களை வைத்திருந்தார். அதுதான் அவரை நாட்டை விட்டும் வெளியேற்றி இருந்தது. அது தொடர்பில் அவரோடு நாங்கள் உரையாட இருக்கின்றோம். மோடு இணைந்து கொள்கின்றார் ராதா மனோகர். வணக்கம் ராதா மனோகர். வணக்கம். வணக்கம். நான் ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுத்திருக்கிறேன், எனக்கு அறிந்த அறிமுகத்தை. நீங்கள் 78ஆம் ஆண்டு காலங்களிலேயே நீங்கள் இந்த தமிழ் அரசியல்ல உங்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்ததாக சொல்லி இருக்கிறீங்க. அப்ப அந்த நேரம் உங்களுக்கு எத்தனை வயசு? அந்த அதிருப்திக்கு என்ன காரணம்? என்றால் அப்பதான் தமிழ் தேசியம் என்றது ஒரு முளைவிட ஆரம்பிக்கின்ற பருவம் நினைக்கிறேன். 76 தமிழ் தேசியத்துல அப்ப கூட இந்த ஈழம் என்ற சொல்லே வரையில. தனித்தமிழ்நாடு, தமிழருக்கு ஒரு நாடு, அப்படி இப்படி அந்த சொல்லிதான் வந்தது. அந்த சம்பவத்துல எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது ஒரு சரியான ஒரு செய்தி ஒன்று. அந்த முதல் சம்பவம் போலீசாரால் தேடப்பட்டது கொண்டலடி வைரவ கோயில் மடப்பள்ளிக்குள்ள குண்டு தாரிச்ச விஷயம். அந்த வாசிய சாலை, கலைத்தமிழ் கழகம் என்ற ஒரு வாசிய சாலையில உள்ள அங்கத்தினர்கள் செய்திருக்கிறது. அதுல சத்யசீலன், சிவகுமார், இப்ப பிற்காலத்துல பிரபலமா வந்தாக்கள் நிறைய பேர் இருக்கணும். இப்ப நிறைய பேரோட அந்த சம்பவத்துல ஒரு 2-3 மணி போல யாரோ போலீஸுக்கு அறிவிச்சு போலீஸ் எல்லாரையும் ரைட் பண்ணி பிடிச்சிட்டு. அப்ப அதுல நான் அந்த வாசியசாலையில வயசுல மிக குறைஞ்சதுன்னா, அதனால எனக்கு அதை சொல்லிடுறாரு. போலீஸ் பிடிச்சாப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அந்த சம்பவத்துக்கு ஒரு அதாவது தமிழ் தேசியத்தின் கோர் ஐடியாக்கள் என்ன இருக்குன்றதை இப்ப நினைச்சு பார்க்க தெரியுது. கரெக்டான ஒரு சம்பவம். அதை காட்டி கொடுத்தவர்கள் யாருன்னு சொன்னால் பாருங்க, பல இடத்துல இருந்து இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கிற இடத்துல ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்த இளைஞர்கள் கொஞ்சம் அயலுக்குள்ள இருந்திருக்கிறான். இந்த தமிழ் தேசியம் புறப்பட்ட நான் சொல்ற சிவகுமார், சத்யசீலன், சிவராசா, மதியாபரணம், இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில தொடர்புகள் இல்லை. சரியோ? அங்கேயும் ஒரு சமூக ரீதியான ஒரு பிளவு இருந்திருக்குது. அவர்கள் என்ன அயல் கிராமம் தான். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த இளைஞர்கள் ஏதோ இந்த நடமாட்டத்தை பார்த்து அவைக்கு சந்தேகம் வந்துட்டு அவன் நினைச்சிருக்கணும் இது ஒரு திருட்டு சம்பவமா இருக்கலாம். ஏதோ என்ன வித்தியாசமா வேற ஊர்ல இருந்து இந்த கோயில் மடப்பள்ளிக்குள்ள போறதும் வாசியசாலை ரெண்டும் பக்கத்து ஒரு லேண்டுக்குள்ள இருந்தேன். அப்ப போலீஸுக்கு அறிவித்துட்டு அதெல்லாம் போலீஸ் பிடிச்சது. இந்த சம்பவம் எல்லாம் நடந்து பிடிபட்டு இன்னும் நடந்து முடிஞ்சா போறோம். அந்த இளைஞர்கள் எனக்கு சொன்னார்கள், இவங்க எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் சேர்ந்து உதவி செய்திருப்போம். இவங்க சொல்லாம ரகசியமா செய்து நாங்கள்லாம் போலீஸுக்கு அறிவிச்சது ஏதோ களவாக்கம் நினைச்சிட்டு. உங்களுக்கு புரியுதா? அதாவது தமிழ் தேசத்துல முதல் சம்பவத்திலேயே எங்க கோளாறு இருக்கு என்பது சரியா? அது உங்களுக்கு ஒரு சொன்னாங்க. கொண்டலடி வைரவ கேள்விப்பட்டிருப்பீங்க. 76-75 நடந்த சம்பவம் அது. அந்த அமைச்சர் அவர் அமைச்சருக்கு ஏதோ கண்ணி வெடியக்குத்தான் தாக்கின வேக்கம் சோம வீர சந்திரஸ்ரீ என்று அது கண்ணி அது சரி வரையில பிடிபட்டு போச்சு. அதான் இது திரைப்பாவுடைய படுகொலைக்கு பிறகு நடக்குதா? இல்ல அதுக்கு முதல் 20ஆம் ஆண்டு இருக்கலாம். திரைப்பா விடுதலை இல்லை, அதுக்கு முதல். அதுக்கு பிறகுதான் திரைப்பா மோசமா கட்டமைக்க வழிகிட்ட. இதுக்கு முதல் இந்த தமிழ் தேசிய அரசியல் இலங்கை சுதந்திர இலங்கை காலகட்டத்துல உங்களுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? அப்ப நான் பிறக்கவே இல்லையே. 48ல அங்க பிறக்கவே இல்லை. ஆனா நான் இப்ப பத்திரிகைகள் பழைய இதுல பாக்குற பழைய அந்த காலத்துல ஆங்கில பத்திரிகை வந்திருக்கு, நிறைய தமிழ் பத்திரிகை இருக்கு. எந்த பத்திரிகையில நீங்க தமிழ் தேசியம் என்ற சொல்லு தேடி பிடிக்கல. சுதந்திரம் அடைஞ்ச நேரத்துல தமிழ் அரசியல் என்ற ஒன்றே இல்லை. எனக்கு தெரிய இந்த தமிழ் தேசியம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாண்டா 48ஆம் ஆண்டு ஜேவி செல்வநாத்தை நாகநாதன் இந்தியாவில படிச்சுட்டு டாக்டரா இருந்தவர். பச்சிப்பன் காலேஜ்ல படிச்சார். ஜிஜி பொன்னம்ல இந்த 2 பேரையும் கூட்டிட்டு நாகநாதன் செனட்டர் ஆக்கி விட்டாரு. அவர்கிட்ட இருந்த எம்பி சீட்டை கொண்டுட்டு செல்வநாத்தை கேகேசில காங்கிரஸ் என்ற தொகுதியில நிற்க வச்சாரு. அவர் வெற்றி பெற்றாரு. கம்ப்ளீட்டா புது முகங்களா இருந்த செல்வநாயகம் வெற்றி பெற்றாரு. பின்பு அவர்களுக்கு பொன்னம்பலத்தோட சேர்ந்து இயங்க முடியாது. பொன்னம்பலம் பர்சனலியே ஒரு ஹை ஹேண்டட் மேனர்ல டீல் பண்ற ஒரு ஆள்.
அவர் கொஞ்சம் தனித்துவம் என்ன அவர்கிட்ட செல்வாக்குலாம் இதெல்லாம் வெற்றி பெற்றவர். அவர்கிட்ட செல்வாக்குலாம் 6-7 பேர் வெற்றி பெற்றவர். தமிழ் காங்கிரஸ்ல தான் செல்வநாயகம் எல்லாம் இணைந்திருக்கிறார். செல்வநாயகம் வெற்றி பெற்ற செல்வநாயகம் மட்டும் இல்ல. தமிழ் காங்கிரஸ் அந்த நேரத்துல ஒரு பெரிய நட்சத்திர அந்தஸ்துல இருந்தது. ஜிஜி பொன்னம்பலம் பெரிய ஸ்டார் கேண்டிடேட்டா இருந்தவர் அந்த டைம்ல. தமிழ் அரசியல்வாதிகள் நினைக்க முடியாத ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்த காலம். அவருக்கு அவ்வளவு கூட்டம் கூடும் இல்லை. அதுவும் அரசியல் ரீதியால அவர் கெட்டிக்காரன். அவர் அவர் பேசினா சிங்களவனும் பயப்படுறான், பிரிட்டிஷ்காரனும் பயப்படுறான். இப்படி எல்லாம் கூட அந்த காலத்து பத்திரிகைகள் இருந்திருக்குது. அப்ப ஒரு தனிநபரை வச்சுதான் இதெல்லாம் ஆமா, கட்டியெழுப்பப்படுது. தனிநபரை வச்சு அவர் விஷயத்த பேசுறாங்க. அவர்ல கொஞ்சம் அரசியல் ரீதியான அணுகுமுறையும் இருந்ததுதான். அது அரசியல் ரீதியா அவர் முன்னெடுப்பு செய்திருக்கிறாரு. அப்ப அப்ப செல்வநாயகம் ஒன்றும் இவரை எதிர்க்கல. அப்ப 48ல குடியுரிமை கொடுத்த டைம்ல ஒரு 50க்கு 50 கோரிக்கை அதானே இவர்ல புள்ளியா சொல்றாங்க. 50க்கு 50 கோரிக்கையில அவர் தெளிவா சொன்னேன்னு சொன்னா, டூ டிஃபரெண்ட் கல்ச்சர், டிஃபரெண்ட் நேஷன்ஸ் அப்படி ஈக்குவல் பவர் பேலன்ஸ் இருக்கணும், மெஜாரிட்டேரியனிசம் வரக்கூடாது, அது டெமோக்ரஸிக்கு நல்ல அப்படிலாம் பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு அப்ப அரசாங்கத்தின ஹோம் மினிஸ்டரா இருந்தவர் அருணாச்சலம் மகாதேவா. யூஎன்பியின் ஃபவுண்டர்ஸ்ல ஒரு ஆள் தானே அருணாச்சலம் மகாதேவா, நடேச பிள்ளை இதெல்லாம் ஃபவுண்டர்ஸ். யூஎன்பின்றது தனி சிங்கள கட்சி இல்ல. அதுல ராஜபக்சாவும் இருந்தாரு, மைந்தாண்டு அப்பாவும் இருந்திருக்காரு, பண்டார் நாயக்கா இருந்தாரு, டிஎஸ் நாயக்கா இருந்தாரு, நடேச பிள்ளை இருந்தாரு, அருணாச்சலம் மகாதேவா இருந்தாரு. அப்ப அவர் மகாதேவா இவர்கிட்ட சொல்லியிருக்காரு 60-40 தரலாம். உள்நாட்டு அலுவலக அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அவர் 60-40 சொன்னாங்க. இப்ப இவர் 60-40 இல்லைங்க 44 எல்லா மைனாரிட்டிஸுக்கும். அப்ப பேர்கர் கம்யூனிட்டி கூட கொஞ்சம் தொகையில குறைஞ்சாலும் பவர்ஃபுல் பீப்புளா இருந்தவர். எல்லா டிபார்ட்மெண்ட் பர்சனல் எல்லாம் பேர்கர்ஸ், மலைய தமிழ், இந்திய இலங்கை தமிழ், இந்திய தமிழ் எல்லாருக்கும் சேர்த்து. ஆனா அந்த 40க்கு எல்லாரும் சம்மதிக்க வேணும். அப்ப எல்லாரும் சம்மதிச்சு அந்த அந்த பேக்கேஜை சம்மதிச்சா சாத்தியம். அப்ப பொன்னம்பலம் இந்த மேஜர் போர்ஷன் மற்றவையில பிரச்சனை வரையில மலையக அரசியல் தான் தனித்துவமாப்பா இருந்துச்சு. அந்த மலையக மக்கள் அமைப்புக்கு தலைவரா இருந்தவர் அசீஸ். அவர் பம்பாய் சிந்தியை சேர்ந்த சிந்தி. அவருக்கு தமிழ் தெரியாது, அவர் சிந்திக்காரன். அவர்கிட்ட அப்பா கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டரா இருந்தவர். அவர் அங்க பொம்பையில இருக்க காங்கிரஸுக்குள்ள சோசியலிஸ்ட் யூத் விங்னு ஒன்று இருந்துச்சு பொம்பையில. அந்த யூத் விங்ல உள்ளவ கொஞ்சம் பிரிட்டிஷுக்கு எதிரான கொஞ்சம் தீவிர போக்கு இருந்தாலும் பிரிட்டிஷால அவரை தேட துவங்கிட்டாங்க. அப்ப அவர் இலங்கைக்கு தப்பி வந்துட்டாரு. அவர் சிந்தி பாஷை, அவருக்கு எந்த காலம் அதை தவிர வேற இங்கிலீஷும் சிந்தியும் தான் தெரியும். வேற இந்த தமிழர்களுக்கு பரிச்சயம் இல்லாத இலங்கையில அவர்கிட்ட அப்பா பிசினஸ் மேனா இருந்தாலும் வந்துட்டாருன்னு. அவர் கொஞ்சம் இடதுசாரி கருத்து உள்ளவர், பெரிய முதலாளி, ஆனா இடதுசாரி. அப்ப இந்த மலையக இலங்கை இந்திய காங்கிரஸ் தலைவராக அவர் வந்துட்டார். அப்ப அவருக்கு நம்பிக்கை இருந்தது இலங்கையை ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாடாக மாற்ற முடியும் என்றால் இடதுசாரிகளின் பலம் மிக அதிகமா இருந்துச்சு. முதல் தேர்தலையே ஐக்கிய தேசிய கட்சி தான் இந்தியாவில எப்படி நேஷனல் காங்கிரஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி இலங்கையில ஐக்கிய தேசிய கட்சி, இந்த தமிழர் சிங்களர் முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின கட்சி. அதுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. இந்தியாவில சுதந்திரம் அடைஞ்ச இந்திய காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. மறுபுறத்துல இடதுசாரிகள் தான் கிட்ட நிக்கணும்டா அப்படி இருக்கிற நிலைமை. அப்படித்தான் இலங்கையில இருந்துச்சு. ஆனா அதுல என்னன்னா இடதுசாரி கட்சிகள் நிறைய கட்சிகள் இருந்துச்சு, அவை ஒற்றுமையா இல்லை. அதன் காரணமாக அவை ஆட்சியை பிடிக்க முடியல. ஏன்னா இவர் இண்டிபெண்டன்ஸை கூட்டி பிடிச்சு டிஎஸ்என்ஏக்கா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டார். இலங்கையின் இடதுசாரி கட்சிகள் அத்தனையுமே இந்தியாண்ட இடதுசாரி கட்சிகளோட ஒரு அஃபிலியேட்டா ஒரு பிரான்ச் மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணினவர். அப்ப அவை எல்லாருமே சேர்ந்து இலங்கையை ஒரு கம்யூனிஸ்ட் நாடா இடதுசாரி நாடாக்க முடியும் என்ற நம்பிக்கையில பயணிச்சினோம். முதல் தேர்தல் அதுக்குரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஏனென்றா வெற்றி பெற்ற இடதுசாரிகளும் முக்கால்வாசி இந்திய வம்சாவளி மக்கள் வேண்ட ஓட்டெல்லாம் நிறைய வெற்றி பெற்றிருக்கிறேன். இடதுசாரிகள் இந்த கான்பிடன்ஸ் இருந்தாலும் சரி முதல் தரம் பவர் ஸ்ட்ரகிள் பிளவிட்டாலும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று நாட்டை பிடிச்சி விடுவோம்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா. அப்ப இதுக்கு முதல் சோல்வேரி பிரபு எல்லாரையும் கூப்பிட்டு காய் கேட்க மலையக மக்கள் பிரதிநிதிகளை கூப்பிட்டு காய்ச்சார். மலையக மக்கள் பிரதிநிதிகளா வரைக்கும் 7 பேர் 8 பேர் வந்து அந்த குழுக்கு தலைமை வகிச்சு வந்தது அசீஸ். சோல்வேரி கேட்டிருக்காரு ஏற்கனவே தேர் இஸ் ஹாஸ்டிலிட்டிஸ் பிட்வீன் சிங்கள பீப்புள் அண்ட் இந்தியன் பீப்புள். அப்ப நாங்க விட்டுட்டு போனா உங்களுக்கு அது பிரச்சனையா இருக்காதா? அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அவர்கிட்ட இவர் அதுக்கு போய் சொன்னா தட் இஸ் அவர் ப்ராப்ளம், நாங்க பிரதர்ஸ், நாங்கள் அதை பேசி தீர்த்து கொள்வோம். அந்த காரணம் இது கரெக்டா அவர் சொன்ன வசனம். அந்த காரணத்தை கொண்டு நீங்கள் உங்களோட ஸ்டேயை இங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதாவது சுருக்கமா சொன்னா இட் இஸ் அவர் ப்ராப்ளம், யூ ஷட் அப் அண்ட் கெட் அவுட் மாதிரி தான் மூத்தல் அடிச்சு அந்த அதாவது பிரிட்டிஷ்காரன் இவன் பாதுகாப்புக்காண்டி கேட்க இவன் சொன்னா அது நாங்க பிரதர்ஸ் எங்கட பிரச்சனை. அப்ப அவர் சொன்னார் இந்த ஹாஸ்டிலிட்டிஸ்ன்றதுக்கு அவர் சொன்னார்ல அவர்களுக்கு சிங்கள மக்களுக்கு இந்திய முதலாளிகள்ல தான் கோபம், அவைகள் தான் ஒரு இருக்கு, அது நாங்கள் பேசி சமாளிப்போம், சாதாரண மக்கள்ல அனுதாபம் தான் இருக்குது. இதை அவர் சொல்லணும்னா சரி அப்ப அந்த சாப்டர் க்ளோஸ். எந்த விதமான கரண்டியோ பாதுகாப்போ அவர் சொல்ல வந்தவரையே இவர் கேட்கல. ஏன்னா இவருக்கு நம்பிக்கை இருந்தது நாங்கள் மார்க்சிய ஆட்சியை ஏற்படுத்தி விட்டோம். இதே ஸ்டாண்ட்ல தான் ஜிஜி பொன்னம்பலம் 40% இவர்கிட்ட அனுமதி கேட்க போய்க்க அசீசிட்ட அவர் சொல்லி இருக்கிறார்
இது நாங்கள் சோசியலிச மார்க்சிய அரசாங்கம் வந்து அப்புறம் இந்த இஷ்யூவே இருக்காது, நாங்கள் எல்லாம் தீர்த்துக் கொள்வோம். அவருக்கு அதாவது இவரை மதிச்சே பதில் சொல்லல. ஜிஜி பொன்னம்பலத்தை இவர் 40 வீதத்துக்கு என்ற அனுமதி இருக்கு. அதுக்கு பிறகு அதோட நிக்கல பொன்னம்பலம். அந்த நேரத்துல சென்னை ராஜதானி சென்னை மாகாணம் இருந்தாங்க மெட்ராஸ் பிரசிடென்சி. மദ്രാஸ் பிரசிடென்சியின் பிரீமியர் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டர் சொல்றது ராஜாஜி. அவர் அந்த நேரம் இலங்கைக்கு வந்து ஏதோ அப்புத்தலையோ இங்கே ஒரு இடத்துல நடந்த ஒரு இந்த மலையாள தமிழக மாநாட்டுக்கு வந்தவர். வர முதலே கொழும்புல அவருக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. கொழும்புல உள்ள திராவிடர் கழகம், அப்ப அது திராவிட முன்னேற்ற கழகம் அவியல் இந்தி என்ன இவர் ராஜாஜி இந்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் தமிழ்நாட்டுல அப்ப ராஜாஜி காலத்திலே தீக்குளிச்சு செத்த இருக்குதா இந்தி போராட்டம், இந்தி திணிப்புக்கு எதிரான போர். அப்ப கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்து நூற்றுக்கணக்கான ஆட்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டது கொழும்பில். அப்ப அவர் உடனே தான் இதை விட பெரிய பெரிய கருப்பு கொடி போராட்டம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு நத்திங்கன்னு சொல்லி போட்டு போனாலும் அதுக்கு அது ஷாக் அடிச்சிருக்கேன். ஏன்னா அந்த நேரம் ராஜாஜி ஒரு 100 வீத பழுத்த இந்தி தேசியவாதி, இந்து தேசியவாதி. அவர் 100 வீதம் ஹிந்தி தான் இந்தியான்ற. அப்ப அவர் பயந்தாருண்டா நாங்கள் இந்தியால தமிழ்நாட்டிலே ஹிந்தி பிரச்சனை பார்த்தா இப்ப இலங்கையிலே வந்த பிரச்சனை வரப்போவது போல. அப்ப இந்த தமிழாக்கள்கிட்ட பவரை கொடுத்து நான் நினைக்கிறேன், திஸ் இஸ் மை ஒப்பீனியன். அதாவது ஜிஜி பொன்னம்பலத்துல 40 வீத இதுக்கு அவர் மறந்து போட்டார். இதை நீங்க விடுங்க, அப்புறம் இந்த பிரச்சனை ஏற்பாடு செய்தாலும் நீண்ட காலத்துக்கு நின்று முடியாது, நாங்கள் அது பிறகு சால்வ் பண்ணுவோம் வேற விஷயத்துல, இதை பற்றி நாங்கள் லுக் ஆப்டான்னு சொல்லி கதவை அடிச்சு சாத்தி போட்டார் ஜிஜி பொன்னம்பலத்துக்கு. அப்ப ராஜாஜி தான் இந்திய அரசாங்கத்தின் ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப முதல் மலையக தலைவர்மாரும் கதவை மூடினோம், 2வது இந்திய அரசும் கதவை மூடிட்டது. அப்ப இவருக்கு அந்த ஆப்ஷன் எல்லாம் க்ளோஸ். 40% ஆள் சேர்க்க முடியாது, ஆதரவையும் சேர்க்க முடியாது, முடிஞ்சு போச்சு கதை. இப்ப என்னென்றால் அதுல அசீஸ் சொன்னது வந்து இடதுசாரிகள் ஆட்சியை பிடிப்பினோம் சொன்னதுல அவருடைய வாதம் சரி. ஆனால் அதுக்கு பிறகு அவருடைய அந்த இடதுசாரிகள் ஆட்சிக்கு வரையில. ஆனா 52லயும் அவைக்கு ஓரளவுக்கு கணிசமா வந்தவர். ஆனா அதுல இருந்தால் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கல. இடதுசாரி கட்சிகளுக்கு சென்னை மദ്രാஸ் மாகாண பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காரு. அதாவது இந்த 40-60 கதை முடிஞ்சு போனது இதுலதான். இதுக்கு பிறகு ஜிஜி பொன்னம்பலம் 50-50 கேட்குள்ள இலங்கையின் சனத்தொகை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய அது. ஆனா அவர் சனத்தொகை பற்றி சொல்லல. அவர் என்னென்றால் அவர் இலங்கையை அதாவது பிரிட்டிஷ்காரன் வரைக்கும் நாங்க 2 நேஷன், அது சரியோ பிள்ளைல இப்படிதான் நடந்திருக்குது. நாங்க தமிழாக்கள் டிஃபரெண்ட் நேஷன், மெஜாரிட்டேரியனிசம் ரூல் வரக்கூடாது இலங்கையில, ஒரு மல்டி இதா வந்தா ஓகே. ஆனா அப்படி வர்றது சாத்தியக்கூறு நினைச்சாலும் எனக்கு தெரியாது. அவர் கேட்டது இது. அவர் கேட்ட 50-50 என்றது என்ன, என்னத்துல 50-50 கேட்டார்? பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன். பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் இல்ல, அது அன்ஃபேர். ஒரு பக்கத்துல பார்த்தா அன்ஃபேர் தான். ஆனா மற்ற பக்கத்துல அவர் சொன்ன ஆர்கியூமெண்ட், அவர் நான் சரின்னு சொல்றேன் இல்ல, அவர் சொன்ன ஆர்கியூமெண்ட் என்னன்னு சொன்னா, இதை நாங்க விட்டா மெஜாரிட்டேரியனிசம் இலங்கையில வந்தது. இப்ப பெரும்பான்மை மக்கள் நினைச்சது எல்லாம் செய்யலாம்னு வந்தது. ஆனா அதே சமயத்துல ஒருவேளை இப்படி இருக்கலாம், அவர் 50-50 கேட்டதாலாம் 40-60க்கு கவர்மெண்ட் முன் வந்தது இல்ல. அந்த கதையை தமிழிசை கட்சி சொல்றது இல்ல. 40-60க்கு உடன்பட்டு எடுத்திருக்கலாம் தானே அவர் எடுக்கிறதுக்கு. அதாவது தனியா தமிழாக்களுக்கு கொடுக்க முடியாது, முழு சிறுபான்மை மக்களுக்கும் சேர்த்துத்தான் அந்த இது. அப்ப முழு சிறுபான்மை மக்களை பிரதிநிதிப்படுத்துறவையெல்லாம் கையெழுத்து வைக்கணும் அந்த ஏற்றுக்கொண்டு 40 வீதத்துக்கு. அது மலையக தலைவர் மாதிரி கையெழுத்து வைக்க மாட்டேன். பொருத்தமா இருந்திருக்கும். தமிழர்கள் 10 வீதம், மலையக தமிழர்கள் 10 வீதம், 13 வீதம் பொருத்தமா இருந்திருக்கும். அது மலையக அரசியல்ல இருந்த மிகப்பெரிய சாபக்கேடு. மலையகத்துக்கு எந்த தொடர்பும் இல்லாத அசீஸ், பாம்பேயை சேர்ந்த அது ஹிந்தி பேசுற ஒரு அசீஸ், அவர் ஒரு பெரிய முதலாளி. அவர் அதுக்குள்ள மலையக மக்களை இவ்வளவு காலம் ரெப்ரசென்ட் பண்ண ஒரு ஆள் அரசியல்ல மலையகத்துக்கு என்ன செய்யறாங்க யாராவது இன்னைக்கு தெரிய வருதா? அது பிறகு அப்ப அவர் அதை சம்மதிக்கலன்னா அவற்றை நம்பிக்கை இருந்தது இலங்கையில ஒரு மார்க்சிய அரசாங்கத்தை உண்டாக்குனா இந்த 40-60 ஒரு மார்க்சியவாதியாக அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் மக்களுடைய நிலைமைகளை பற்றி. அது அடிப்படையில அவர் ஒரு முதலாளி. அவற்றை வீட்டுல எந்த மலையக தொழிலாளியும் காலடித்து வச்சுதான் எனக்கு தெரியல. அவர் அது மட்டும் இல்ல, அவர் ஒரு இன்டர்நேஷனல் என்ஜிஓ மாதிரி. உலகத்துல அவருக்கு யுஎன்ஓல அவர்கிட்ட ஹிஸ்டரியை பார்த்தா நீங்க பயந்து கொடுங்க. அவர் சந்திக்காத உலக பிரமுகர்கள் கிடையாது. அவர் எப்ப பார்த்தாலும் அந்த குளோபல் பிளேயரா இருப்பாரு. அவருக்கு இங்க கிரவுண்ட் இருந்தது, வசதியா போச்சுன்னா தெற்காசியாலேயே மிக பலம் வாய்ந்த ஒரு தொழிற்சங்கமா அந்த மலைய தோட்ட தொழிலாளர் சங்கம் அந்த காலத்துல இருந்துச்சு, இப்ப இல்ல அந்த காலத்துல. அப்ப அதை ரெப்ரசென்ட் பண்றாரு, அது ஒரு வாய்ப்பு. அடுத்தது பைனான்சியல் பேக்கிங் இருக்கு, இந்தியாண்ட சப்போர்ட் இருக்கு. பிறகு ஒரு கட்டத்துல அவர் இந்த அரசியல் இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்ல இருந்து இலங்கை இந்திய தொழிலாளர் அவர் பதவி விலகினது அது கூட 2வது அடைஞ்ச காரணம் இந்திய அரசாங்கம் ஒரு கட்டத்துல ஓடி முழிச்சிட்டது. இவர் அந்த மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள்.
இவருக்கு பேச்சுவார்த்தைக்கு டெல்லிக்கு போன இடத்துல அவர் சந்திக்க மாட்டேன், வழக்கமா பெரிய இடத்துல மினிஸ்டர்ஸ் எல்லாம் சந்திக்கிறார். ஃபர்ஸ்ட் கோ அண்ட் பவரை கொண்டு தொண்டமான்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வாங்க, பிறகு பேசுவோம். அப்படி வந்த இடத்துலதான் அது பிறகு உடைஞ்சுது. ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் இருக்குல்ல, அந்த ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் உடைஞ்சு வந்து இப்ப இருக்க மன்னோ கணேசன் எல்லாம் அந்த ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் இந்த வழி வந்த ஆக்கள் தான் பிபி கணேசன் எல்லாம். அப்ப உடைஞ்சு போயிருக்க தொண்டமான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு அப்புறம் ஒன்றுமே மிஞ்சியில பிடிச்சி உடைஞ்சு போயிருக்க. ஏன்னா இருக்கு சிங்கள இடதுசாரிகளோட செல்வாக்கால கொழும்புலயும் பல இடங்களிலும் இருந்த தொழிற்சங்க கந்தூர்கள் எல்லாத்தையும் ஒரு வகையான ஒரு அடாவடித்தனமா பிடிச்சிருந்தோம். கடைசியா அப்புறம் ஈத்தோக்கா அப்புறம் தனிய இடம் எடுத்து வாடகைக்கு எடுத்து தொடங்கினது, அப்புறம் ஈத்தோக்கா பெரிய அமைப்பா வந்துட்டு அது போட்டு. அப்ப அந்த அசீஸ் தலைமையிலான அந்த தொழிலாளர் அமைப்பு அப்படியே இல்ல அது ஃபங்க்ஷன் இன்னைக்கும் இருக்குதான். இப்ப மனோ கணேசன் அந்த ரூட்ல வந்து அடுத்து என்னன்னா அவர் ஆட்சியாளர் 77 வரைக்கும் அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா தான் இருந்தார். மாறி மாறி அப்பாயின்மெண்ட் எம்பியா இருப்பார். பவர் இருந்துச்சு, மாறி மாறி இருந்துட்டு இருந்தார். ஒரு சில தொண்டமான்ற கடத்துல இவர் போக மாட்டார், இவருக்கு அடுத்து அப்படி போக மாட்டார், அப்படி இப்படி பவர் இருந்துச்சு அவர்கிட்ட. அவர் மத ரீதியா இந்த மதத்தை சேர்ந்தவர், அவர் முஸ்லீம். அவர் தன்னை ஒரு மார்க்சியவாதியா சொல்லி கொண்டிருக்கார். ஆனால் சொந்த வாழ்க்கையில மார்க்சியத்துக்கு எந்த சந்தர்ப்பம் இருந்தா எனக்கு தெரியல. 70ஆம் ஆண்டு அரசாங்கத்துல அவர் ஒரு அமைச்சர் பதவியில இருந்தவரா? இல்ல, அமைச்சர் பதவியில இருக்க பெர்மனண்டா எம்பியா இருந்தவர். அப்ப அந்த காலகட்டங்கள்ல தான் இந்த தனிச்சிங்கள சட்டத்துக்கு எதிரான போராட்டம் வருது. அது என்ன, இதுல நிறைய பொய்களும் புரட்டுகளும் எல்லாம் இருந்திருக்கு இந்த இலங்கை தமிழ் அரசியல். தமிழ் தேசிய அரசியல் தொடக்கத்தை குறிப்பிட்டு பேசினா தான் மிச்ச விஷயம் தெளிவா இருக்கும். இந்த தமிழ் தேசிய அரசியல் நம்ம சொன்னா காங்கிரஸ்ல, தமிழ் காங்கிரஸ்ல ஒரு எம்பியா இருந்தாரு. ஒரு 6-7 மாதத்துக்குள்ள அவருக்கு பொன்னம்பலத்தோட ஒத்து போக முடியல. அதுலயே ஒரு விஷயம், பொன்னம்பலம் இதெல்லாம் முடிஞ்சு சரி வராது, இலங்கை அரசாங்கத்தோட ஒத்துழைப்போம்ல முடிவு எடுத்தா பிறகு 40-60 சரி வராது முடிவெடுத்துட்டார். சேர்ந்து நின்று நாம பொருளாதார அபிவிருத்தியை பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அரசாங்கத்தோட சேர்ந்துட்டார். அந்த சேர்றதுக்கு முதல் முத்தவழியில் நடந்த ஒரு கூட்டத்துல எஸ்ஜேவி செல்வநாயகம் பேசியிருக்கிறார். பழைய அரசியல் நாங்கள் இனி பேச முடியாது, காலங்கள் நிறைய மாற்றம் வந்துட்டுது, நாங்கள் எல்லாரும் ஒருமித்து முடிவெடுத்திருக்கிறோம், நாங்கள் ஏகமனதா முடிவெடுத்திருக்கிறோம், அரசாங்கத்தோட சேர்ந்து இயங்க போறோம், சேர போறோம் என்று எஸ்ஜேவி செல்வநாயகம் முத்தவழி கூட்டத்துல பேசி இருக்கிறார். இந்த விஷயம் இந்த செகண்ட் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த உரை நடந்திருக்கு 48-49 பேசி, அதாவது பொன்னம்பலம் சேர்றதுக்கு முதல்ல இவர் தாங்களும் சேர போறோம்னு சேர்ந்து பேசியிருக்காரு. பேசினா பிறகுதான் பிறகு சில ஒரு 4 எண்ணத்துலயே இவருக்கு மனம் மாறிடுது. பொன்னம்பலம் சேரட்டு கொண்டு விட்டு இவர் விளத்திட்டாரு. அப்ப விளத்தி தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணாரு, தமிழரசு கட்சி. ஸ்டார்ட் பண்ணா அவருக்கு மிக நம்பிக்கை இருந்தது. தமிழ் மக்களுக்கு நாங்க எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்போம் என்ற இந்த ஏக பிரதித்துவ விளையாட்டு ஒன்று இருக்குது. எல்லாரும் அதுதான் அந்த ஜனநாயகப்படி ஒரு கொஞ்சம் பேர் ஒரு சமூகத்துல வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும் தானே. தமிழர் என்றதுக்காக எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்கணும் அவசியம் இல்லை தானே. அது தந்தை செல்வநாயகம் உருவாக்கின மாதிரி தான் எனக்கு தோன்றது. என்னன்னு சொன்னா, இவர் தமிழரசு கட்சி தொடங்கி 52 தேர்தல்ல நிறைய கேண்டிடேட் போட்டிக்கணும் வடக்கு கிழக்குல. எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் வெற்றி பெறல. கோப்பால பன்னியசிங்கம் 200 சுச்சம் வாக்கு நினைக்கிறார். அவர் சொந்த செல்வாக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச பன்னியசிங்கம் அந்த ஊரை சேர்ந்தவர். அதே மாதிரி ட்ரிங்கமல்லியில ராஜவிரோதியமும் ஏற்கனவே இண்டிபெண்டன்ட் வின் பண்ணபடியே அவர் சொந்த செல்வாக்குல வின் பண்ணார். இவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி செல்வநாயகன் நானா எல்லாரும் தோத்து போனார். சம்பந்தனுடைய தகப்பனார் இல்ல அது 2 ராஜவிரோதம் இருக்குது. அது வேற ராஜவிரோதம், இது வேற ராஜவிரோதம். நானும் அந்த காலத்துல கன்ஃபியூஸ் ஆகும். 52ல இவர் தோற்ற உடனே இவர்களுக்கு அது பெரிய, அதுக்கு முதலே 48-50களுக்குள்ள கொழும்புல திராவிடர் கழகம் கொஞ்சம் பலமா இருந்தது. திராவிடர் கழகம் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகமா மாறிச்சது. இளஞ்செழியன், அந்தோணிமுத்து, இன்னும் 2-3 பேர் ஞாபகம் இல்லை, 3-4 அதுக்குள்ள சண்டை வந்து. ஏன்னா அங்க கொழும்புல உள்ள தொழிலாளர்களுக்கு நம்ம துறைமுக தொழிலாளர்கள், அடுத்த கொழும்பு வியாபார இதுல உள்ள தொழிலாளர்கள், வர்த்தகர்கள். அப்ப அந்த காலத்துல இந்த திராவிட இயக்கம் தமிழ்நாட்டுல மிக உச்சத்துல ஹை ஸ்பீக்ல இருந்த காலம். ஏனென்றா இந்தி திணிப்புக்கான போராட்ட காலத்துல. அப்ப திராவிட இயக்கம் அப்ப தமிழ் தேசிய கருத்தை முன்னணி வச்சுது. சுயமரியாதை, சமூக நீதி கோட்பாடுகளை விட தமிழ் தேசியத்தை மிக முனைப்பா பிடிச்ச காலம். என்னன்னு சொன்னா, இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் அங்க நடந்து கொண்டிருந்த காலத்துல திராவிடர் இயக்கம்ன்றது பெரிய மீட்டிங்கள், பெரிய விட சாதாரண சிறு பாக்கெட் மீட்டிங் சந்தியில, மூலை முடுக்குல, கிடைக்கிற இடத்துல அப்படின்னு பேசுறது. அந்த கூட்டங்கள் அது இதுல பார்த்துட்டு கேட்க இவர்களும் கேள்விப்பட்டு செல்வநாயகம் முதல் முறையாக திராவிடர் கழக கூட்டத்துக்கு போயிருக்கிறார். போக இவர் படிச்சவே பெரியாக்கள், அதுல உள்ள எல்லாரும் மிக அடிமட்ட தொழிலாளர். கொழும்புல அந்த திராவிடர் கழகத்துல சட்டக்கல்லூரி மாணவனா இருந்த அமிர்தலிங்கம்
அந்த காலத்துல ஒரு தனி ஸ்டூடியோ வச்சு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்த எஸ்.டி. சிவநாயகம், அந்த பத்திரிகையில இருந்த இளைஞர்களா இருந்த ராசதுரை, இந்த 3 பேரும் திராவிடர் கழகத்துல பகுத்தறிவு கழகம் என்றும் வச்சிருந்த சிவநாயகம், திராவிடர் கழகத்துல ஈடுபட்டுருச்சினம். அங்க வச்சுத்தான் அமிர்தலிங்கம் ஆக்களை இவர் கண்டது. செல்வநாயகம், அமிர்தலிங்கம், ராசதுரை, சிவநாயகத்தை கண்டது திராவிடர் கழகம் இல்ல. அதுவரைக்கும் செல்வநாயகமாக்கள் அரசியல், தமிழ் அரசியல் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. அவை இந்த ஹவுஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டியோட குழந்தைகளோட ஆங்கிலத்தில் தங்களுக்குள்ள பேசுவிதம். தேர்தல் சமயத்துல மேடையில வந்து ஏதோ கிடைச்ச ஆக்களை வரைஞ்சு வாசம் பாடி அப்படிதான் முந்தி அது வரைக்கும் போனது. முதல் தடவையா தமிழ் அரசியல் என்பது தமிழிலே பேசி தமிழ்ல மக்கள் கேட்கணும், சாதாரண மக்களை ரசிக்கணும், கைதட்டினம். ஒரு ரியல் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ செல்வநாயகம் மக்கள் பார்த்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டங்கள்ல. அதுல இந்திய தோழர்கள் தெரியாதா அந்த நேரத்துல தமிழ் இலங்கையில கொழும்புல உச்சத்துல இருந்த பல திராவிட தமிழ்நாட்டு ஆக்கள் பிற்காலத்துல திமுக அதிமுக எம்எல்ஏயா பெரிய மாவட்ட செயலாளர் நம்ம இருந்திருக்கணும். அதெல்லாம் ஏற்கனவே எழுதிருக்கோம், பல பேர் இருந்திருக்கணும் சரியா பிற்காலத்துல. அப்ப எல்லாம் 2-3 வருஷம் வேலை செய்துட்டு போறவ, சில வியாபாரத்துக்கு வந்துட்டு போறவ, ஃப்ளோட்டிங் கிரௌட் இருக்குல்ல, போறது மாறது, அது பெரிய வேலையா இருக்கு. அப்ப அந்த கூட்டத்துல பார்த்தோன்னு அவரை பார்த்தாரு. இதுக்குள்ள எங்கட இலங்கை தமிழ் வாலிபர்களும் சுறுசுறுப்பா அதே மாதிரி ஈக்குவலா பேசுறாரு இருக்கிறது. அப்படித்தான் தேடி பிடிச்சணும் அமிர்தலிங்கம், ராசேந்திர, சிவநாயகம். வேற மக்கள் தான் 14 அப்படி இல்ல. இந்த 3 பேரும் தான் இவன் சரியா பிடிச்சது. அப்ப சிவநாயகம் நல்ல சிவநாயகத்தின் ஹிஸ்டரி இதுல ஒரு கொஞ்சம் பெரிய ஹிஸ்டரி இருக்கு மற்ற எல்லாரையும் விட. ஏனென்றா சிவநாயகம் உண்மையை சொல்ல போனா அமிர்தலிங்கத்துக்கு அரசியல் குருவோட்டு சிவநாயகத்தை தான் சொல்ல வேணும். ராசு வரைக்கும் சிவநாயகம் தினபதியில இருந்தார் எஸ்.டி. சிவநாயகம். தினபதி சிந்தாமணி எடிட்டர் அவர் எஸ்.டி. சிவநாயகம். அப்ப சிவநாயகம் அந்த ஸ்டூடியோ இது படிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு போயிருக்கிறாரு மட்டக்களப்புல இருந்து. போன இடத்துல யாரோ அவரை கொண்டு போய் பெரியார் திராவிடர் கழக விடுதலை பத்திரிகைகளை போய் சேர்த்திருக்கணும் பிரிண்டிங் இதில் ஸ்டூடியோ படிக்க. அப்ப அவர் அங்க விடுதலை பத்திரிகையில இருந்து அவர் ஒரு திரும்பி வரைக்கும் ஒரு பகுத்தறிவாளராக வந்தார். வந்து பகுத்தறிவு கழகம் இலங்கையில தொடங்கினார். ஒரு காலகட்டத்தில் ஒரு 1500-2000 மெம்பர்ஸ் கூட அதில் இருந்திருக்கணும். சுயமரியாதை கலப்பு திருமணத்துக்கு அறிவித்தல் பத்திரிகை பழைய பத்திரிகைகள் இருக்குது. இனாம் அறிவித்திருக்கணும், பரிசு அறிவித்திருக்கணும். கலப்பு திருமணம் நடந்த சுயமரியாதை திருமணத்தை அந்த காலத்துல சீர்திருத்த திருமணம் என்ற பேர்ல நடந்திருக்குது. அப்படியெல்லாம் நடந்திருக்குது. எனக்கே தெரிஞ்ச எங்க ஊர்ல உள்ள ஒரு ஆள் பழைய பேப்பர்ல பார்த்தா இந்த புள்ளியெல்லாம் நான் கண்டெக்ட் பண்ணி கேட்டேன். அவங்க அம்மா அப்பா இப்படி கல்யாணம் ஓம்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த படத்தை கேட்டு நான் இந்த Facebookல போட்டிருக்கேன். அது போட்டு அப்படி செய்த விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் இலங்கையில இருக்கிற தமிழ் வீடுகள் சிலதுகள்ல பெரியாற்ற படம், கருணாநிதியின் படம், எம்ஜிஆர் படங்கள், இந்த திராவிட கழக தலைவர்களுடைய படங்கள் வந்து பார்த்திருக்கிறேன். என்னுடைய தகப்பனாரும் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஒரு திராவிட போராட்டம் வந்த பிறகு இது அப்படியே மறைஞ்சு போறதை பார்க்கிறோம். அது தமிழ் தேசியர்களுக்கு கொள்கை அடிப்படையில திராவிட கொள்கை அந்த அடிப்படையானது சுயமரியாதை கோட்பாடு தான். சமூக நீதி, அவர்களுக்கு சமூக நீதி ஒன்று இருந்தது. அதுதான் என்ற அடுத்த கேள்வி என்னண்டா, இந்த திராவிட கழகங்கள்ல இருந்து வந்தவர்கள் கூட இந்த சமூக நீதியை கைவிட்டுட்டீங்க தமிழரசு கட்சியில. கைவிட்டா அது ஒரு பெரிய பயணம். அதுல உள்ள எல்லாருமே அதுல 100% விசுவாசமா பயணிப்பார்கள் இல்லை. ஆனா அந்த ஒட்டுமொத்த அமைப்பு இயக்கம் அடிப்படை கொள்கை லட்சியம் போக வேண்டிய இடம் அதுதான் என்பதுல தெளிவா இந்த கொள்கை அடிப்படையா வச்சிருக்கிறார்கள். நடைமுறை வாழ்க்கையில இப்போ ஒரு ஆள் சுயமரியாதை கோட்பாட்டை நோக்கி பயணித்தாலும் நடைமுறை வாழ்க்கையில அதை கடைபிடிக்கிறாரான்னு சொன்னால் அது வேற விஷயம். அது சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கும். சிலர் சரியா இருக்கும், சிலர் இருக்க மாட்டோம். அரசியல் அமைப்பு ரீதியா பார்க்க அந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப மறுபக்கத்தால பார்த்தா தமிழ் தேசியர்கள் சுயமரியாதையை பற்றி தப்பி தவறையும் பேச மாட்டார்கள், சமூக நீதி கூட பேச மாட்டார்கள். ஆச்சரியமா இருக்கு. திராவிட கழகத்தில இருந்து வந்த இவர்கள் அமிர்தலிங்கம் போன்றவர்கள் இந்த சமூக நீதியை பற்றி எப்பவுமே அல்லது சீர்திருத்தத்தை பற்றி காய்ச்சது இல்லையே. அவர்கள் பேச மாட்டார்கள் இருந்தால் அவர்கள் அது இதுதான் செல்வநாயகத்தின் அரசியலுக்குள்ள இவர் விழுங்கப்பட்டு போச்சு. இவர் 52ஆம் ஆண்டு நான் அந்த விஷயத்துல வாரேன். 52ஆம் ஆண்டு இவர் தமிழ் அரசியலை கண்டார்கள் திராவிட கழகம் மேடையில கொழும்புல வச்சு. தமிழ் அரசியலும் இலங்கையில செய்ய முடியும் பார்த்தது அதுதான். அப்ப இந்த இளைஞர்கள் ராசோதரிய, அமிர்தலிங்கம், சிவநாயகம் சிவநாயகத்திட்ட கொண்டு வந்து சுதந்திரன் பத்திரிகை கொடுத்தாரு. அவர் அதை நடத்தினார். சுதந்திரன் பத்திரிகை ஆசிரியர் கிட்டத்தட்ட 60 வரைக்கும் வரலான் இருந்தாரு. ராசோதரை கிழக்கு மாநிலத்துல தமிழரசு கட்சியை கொண்டு போனது ராசோதரா. ஏனென்றால் அவர் ஏற்கனவே நல்ல பேச்சாளர். அந்த நேரம் தமிழ்நாட்டில இருந்த திராவிட இயக்க பாடல்கள் இருக்கலாம், தமிழ் திராவிட இயக்க படங்கள், திரைப்படங்கள், பிரசாரங்கள், அப்படியே தமிழ்நாட்டில் நடந்த திராவிட அரசியலை இலங்கையில
ஒரு ரீமிக்ஸ் அரசியல் மாதிரி இவ காட்டிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் அந்த காலத்துல தமிழரசு கட்சியின் கூட்டத்துல எங்கள் திராவிட பொன்னாடு என்ற பாட்டு போடாம ஏதாவது ஒரு கூட்டம் நடக்குமா? எனக்கு தெரிய எந்த கூட்டமும் அந்த பாடல்கள் இல்லாம நடந்ததே கிடையாது அந்த இது காலத்துல. இது கிட்டத்தட்ட மெட்ராஸ்ல மழை பெய்தா கொழும்புல கூட பிடிச்ச மாதிரி ஒரு அப்படித்தான். இவர்கள் முழுக்க முழுக்க பயன்படுத்தினது திமுகவின் திராவிட கழகத்தின்றையும் பிரச்சாரத்தையும் பாடல்களையும் திரைப்படங்களையும் முழுக்க முழுக்க அது அப்படியே தங்களுக்கு வசதியா அவர்கள் இந்திக்கு எதிராக நடத்தின போராட்டத்தையும் எழுச்சியையும் அப்படியே லேபிள மாத்தி சிங்களத்துக்கு எதிராக இங்க மாத்தினார்கள். சம்பந்தமே இல்லாத சிங்களம், அதாவது ஒரு ரீமிக்ஸ் சினிமா மாதிரி இந்திக்கு எதிராக அவர்களோட பாடல்கள் பேச்சுக்கள் எல்லாம் இருந்தா அது உண்மையான விஷயம். ஒரு இந்தி திணிப்புக்கு எதிரான உரிமை குரலாகத்தான் அந்த தமிழ் தேசியம் எழுந்தது. இலங்கையில அப்படி இல்ல. இலங்கையில சிங்களம் தமிழாக்களை பார்த்து இருந்தது முதல் மொழியா சிங்கள மக்கள் தமிழ் மொழியையும் தமிழ் திரைப்படங்களையும் கலாச்சாரத்தையும் அந்த தமிழ் ரிச்னஸை பார்த்து அவ பிரமிச்சு கொண்டு ரசிச்சு கொண்டிருந்த மக்களை போய் நீங்க எதிரியா மாத்தி ஏதோ ஹிந்தி ஆதிக்கக்காரன் மாதிரி சிங்கள ஆதிக்கக்காரன் அப்படியே சொற்கள் எல்லாம் மடமாத்தி விட்டு இதை மாத்தி அவருக்கு ருசி சிங்கள அரசகர்ம மொழி சட்டம் 1956 வர்ற வரைக்கும் ஆங்கில மொழிதானே கோலோச்சி கொண்டிருந்தது. இவைக்கு பிரச்சனை, இவைக்கு ஆங்கிலத்தை விட்டா வேற மொழி தெரியாது. செல்வ நேரத்துக்கு வேற மொழி இருக்கு தெரியுமா? வேறு சிங்கள திணிப்பட்டு சொல்லிடும், அது ஆங்கில திணிப்பல்ல இருந்தது. ஓ, சுதந்திரம் அடையிற டைம்ல இலங்கை இங்கிலீஷ் கண்ட்ரி, ஏதாவது நிர்வாக ரீதியா எல்லாத்துலயும் இங்கிலீஷ் கண்ட்ரி. அப்போ அந்த இங்கிலீஷுக்குள்ள தான் இவைக்கு கிரவுண்ட் இருந்துச்சு. இவர் ரூலிங் கிளாஸ் பிகாஸ் இங்கிலீஷ் இல்லைன்னா இவர் ரூலிங் கிளாஸா இருக்க முடியாது. இவர் ஸ்மால் மைனாரிட்டி. இந்த ஸ்மால் மைனாரிட்டியால ரூல் பண்ண முடியாது இங்கிலீஷ் இல்லாட்டிக்கு. இதுதான் அவைக்கு பிரச்சனை. இது சாதாரண தமிழ் மக்களுக்கோ சிங்கள மக்களுக்கோ இது பிரச்சனை இல்லை. பிரச்சனை அவைக்கு இருந்தது கொழும்புக்கு, அதாவது இங்கிலீஷ் ஜிஜி பொன்னம்பலத்துக்கும் தான் பிரச்சனை. ஜிஜி பொன்னம்பலம் கூட பெருசா எதிர்க்கல, மொழி ரீதியா அவர் பெருசா எதிர்க்கல. நல்லா கவனிச்சு பாருங்க. உண்மையா சொல்ல போனா ஜிஜி பொன்னம்பலம் இந்த அரசியலுக்குள்ள அதையும் ஈடுபடையில எனக்கு பார்த்தளவுல. இருந்தா அவருக்கு அமைச்சர் பதவி கேட்க அவர் டிமாண்ட் பண்ணது இண்டஸ்ட்ரீஸ் கேட்டது, பிஷரிங் கேட்டாக்கம் என்ற தமிழ் பதவிக்கு இதாக சொல்லி பிறகு அந்த டைம் சிங்கள இனவாதிகள் பண்டாநாயக்காக்கள் அங்கால பிரசாரம் செய்யணும், நீங்கள் தமிழன் கையில கொண்டு இண்டஸ்ட்ரியை கொடுத்து அதெல்லாம் வடக்கு கிழக்குல போடுறாங்க, சிங்கள பக்கத்துக்கு கொண்டும் இல்லை. அது ஒரு காரணம். அவரை டிஸ்மிஸ் பண்ணினாங்கல்ல. சேஜன் கொத்தலாவில ஜிஜி பொன்னம்பலத்தை அமைச்சரவையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணினது. அதுக்கு வெளிப்படையா இந்த காரணத்தை சொல்லி அவர் சொன்ன காரணம், இவர் டட்லி சென்னைக்காண்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் டட்லிக்கும் சேஜோனுக்கும் ஒத்து வராது. அதனால இவர் டட்லின் ஆளுன்ட்டு டட்லி சென்னைக்கா இதுல கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு அரசியல் விட்டு ஒதுங்கி இருந்த காலம். அந்த டைம்ல சேஜன் கொத்தலாவில இவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அந்த டிஸ்மிஸ் பண்ணினதோட ஜிஜி பொன்னம்பலத்துக்கு என்ன பொறுத்தவரை அரசியல் ரீதியா ஒரு வெறுப்பு ஏதோ ஏற்பட்ட மாதிரி. பிறகு அவ்வளவு ஆக்டிவா இயங்கல, சும்மா தேர்தல்ல நின்று இருக்கிறாரு. அதுலயும் இந்த க்ளோஸ் ஆனாக்க சொல்லுங்க 60ல தோல்வி அடைஞ்சதோட அவர் அரசியல் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டு. 65ல சும்மா வந்திருக்காரு. அதுலயும் அவர் எதிர்பார்த்திருக்காரு, இவியல் மந்திரி பதவி ஒரு நாளாவது எடுக்க வேணும் தமிழரசு கட்சி, எடுப்பில் கூட நம்பிக்கையில் அதை வெயிட் பண்ணி அதே மாதிரி 65ல இவன் மந்திரி பதவி எடுத்துக்கலாம் தமிழரசு கட்சி. உண்மையில தமிழரசு கட்சி அது அடுத்த பிரச்சனை, 3 மந்திரி பதவி எடுக்க ரெடியா இருந்தவர் ராசமாணிக்கமும் நாகநாதனும் திருச்செல்லம். இத சுயாட்சி கழக நவரத்தினம் இருக்கார்ல தமிழரசு கட்சியின் மூளை என்று சொல்லுவாங்க, அவர் ரொம்ப கடுமையா எதிர்த்தார். நாங்கள் தமிழற்ற உரிமை பெறாமல் பிரச்சனை தீராம அமைச்சு பதவி எடுப்பதில்லை என்ற ஆதார கொள்கை மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க. அப்ப பார்த்துச்சுன்னா இவர மீற இல்லாத இவருக்கு ஒரு செல்வாக்கு வாலிப முன்னணிகள்ல இருந்த தமிழரசு கட்சி வாலிப முன்னணி இளமட்டங்கள்ல சிந்தனாவாதிகளுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருந்த ஒரு ஆள் கொள்கை ரீதியா. அப்ப பின்ன பார்த்து போட்டு சரி இவர் செனட்டர் தானே திருச்செல்லம், எலெக்டட் எம்பி இல்லை, அப்ப அதை சொல்லி சமாளிப்போம் அவரை மட்டும் இதாக்குனது. அதனால் அந்த ஒத்த காரணம் தான் சுயாட்சி நவரணத்தை தூக்கி வெளியில போட்டவர். ஏன்னா அவன் நம்பியிருந்தா 70லயும் எங்களுக்கு வாய்ப்பு வரும், 70 அமைச்சு பதவி எடுக்கலாம், அதுக்கிடையில இவரை துரத்தி விட்டுருவாங்க. கடைசியா பார்த்தா 70ல அமைச்சு பதவிக்கு ஆசைப்பட்ட எல்லாரும் தோத்து போச்சு. நாகநாதன் தோத்தார், ராசமாணிக்கம் தோத்தார், திருச்செல்லம் அமைச்சர் ஆயிட்டாரு. அது அமைச்சரானோன்னு அவர் செய்த முதல் காரியங்கள் எல்லாம் மிக விசித்திரமான காரியங்கள். யாழ்ப்பாண முனிசிபாலிட்டியை டிசால்வ் பண்ணார். ஏன்னா இந்த துரியப்பா அந்த செல்வாக்கு தொலை 1.5-2 வருஷத்துக்கிட்ட டிரெக்டா ரூல் பண்ணது கமிஷனரை வச்சு. அதாவது கவனிச்சுக்கொள்ளுங்க, தமிழ் மக்களோட பலம் வாய்ந்த ஒரு நிர்வாக கட்டமைப்பு அப்ப யாழ்ப்பாண முனிசிபாலிட்டி தான், இலங்கையில 2வது பவர்ஃபுல் முனிசிபாலிட்டி. அதை இதே தமிழரசு கட்சி தமிழ் மக்கள் அதாவது டிசால்வ் பண்ணது. 2வது டிசால்வ் பண்ண எது தெரியுமா? நல்லூர் பிரதேச சபையை. அது இத்தனைக்கும் தமிழரசு கட்சி தான். ஆனா தமிழரசு கட்சியில துரைசிங்கம் விசி சாமனா இருந்தாரு.
அவருக்கும் நாகநாதனுக்கும் பிடிக்காது நல்லூர் எம்பி. அப்ப இவரை வெறும் ப்ராக்டர் கொஞ்சம் கெட்டிக்காரன் ஆரம்ப ஃபவுண்டர் மெம்பர் தமிழரசு கட்சி வளர விடக்கூடாது. எங்கேயாவது ஒரு கட்சிக்கார அமைச்சர் வந்து தன்னை கட்சி இதையே டிசால்வ் பண்ணுவாரா? அப்ப இவர்களுக்கு மக்கள் பலம் பெற்று பவர்ஃபுல்லா தமிழ் மக்களுக்குள்ள பவர் வரணும் அதெல்லாம் விருப்பம் இல்லை. தங்கட பர்சனல் கெயினிங்க்கு. அப்ப இதுல நீங்க சொன்ன அந்த தமிழரசு கட்சியின் இந்த உட்கிடக்க வந்து இவர்கள் சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல அரசியலுக்கு வரைக்குள்ளேயே ஏகமனதாக ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை ஆதரிக்கிற முடிவுல தான் இவ வரையணும் அரசியலுக்கு. இல்ல அதுல ஒரு விஷயம் என்னன்னா 56ஆம் ஆண்டு பலர் நினைக்கிறோம் செல்வநாயகத்துக்கும் யுஎன்பிக்கும் தான் நெருக்கம் அதிகம் சென்னாயக்கா ஃபேமிலியோட உண்டு. ஆனா உண்மை அது இல்ல. அது பெரிய பல பேர் அந்த விஷயத்த சத்தம் போடாம கடந்து வரும். செல்வநாயகத்துக்கும் பண்டார் நாயக்காக்கும் உள்ள நட்பும் மிக நெருக்கமான நட்பு. இவர்கள் இருவரும் பேசித்தான் இந்த அரசியலை 2 பேருமே முன்னெடுத்துச்சினான். அதாவது சிங்கள பக்கத்துல இனவாதத்தை அவர் கிளறவும், தமிழ் பக்கத்துல இவர் இனவாதத்தை கிளறதும் 2 பேரும் சேர்ந்த ஒரே திட்டம். ஆனா அந்த திட்டத்துல முடிவா வச்சது 2 பேரும் ஆட்சியை பிடிப்போம். ஆட்சியை பிடிச்சா பிறகு நாங்கள் ஒற்றுமையா பேசி அதான் பண்டா செல்வா பேக்ட்னு சொல்லுவேணும் இல்ல. பண்டா செல்வா ஒப்பந்தம் விஷயத்தை சொல்லுவேணும். அந்த ஒப்பந்தம் மோதிக்கொண்டிருக்கிற இனங்கள்ல 2 மிகப்பெரிய தலைவர்கள் ஆட்சி அமைச்சா நாங்கள் ஒற்றுமையா செய்ய போறோம்னு சொன்னா எழுத்து மூலம் இந்த ஒப்பந்தம் இருக்கணும். பண்டா செல்வா பேக்டோ எழுதப்படவே இல்லை. இட்ஸ் a மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளவு தூரம் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செல்வநாயகம் எழுதையில பண்டாநாயக்கோட காட்சி அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவன், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். காளிமுகத்தொடர்ல பண்டார் நாயக்காக்கு எதிரான ஒரு சத்தியாகிரகம் நித்தஞ்சு காளிமுகத்தொடர்ல அடி வாங்கினவங்க அடிக்கடி சொல்லவே. அந்த காளிமுகத்தொடர்ல கிரீன் ஃபேஸ் ஹோட்டல் வாசல் கேட்க சரி போலீஸ் பிடிச்சு கொண்டே நான் கொண்டே கிரீன் ஃபேஸ் ஹோட்டல் அடைச்சிட்டு அடைச்ச உடனே அவருக்கு டயபெட்டிக் கண்டு அவருக்கு சாப்பாடு பண்டார் நாயக்கா வீட்டுல இருந்து போச்சு. அதுவும் நாகநாதனுக்கு பர்டிகுலர் சாப்பாடு சினிமா பண்டார் நாயக்கா தானே கிச்சன்ல இருந்து தானே சமைச்சு இதாக்கினதான். ஏனென்றா அவருக்கு டயபெட்டிக் கண்டு. வெளியில பண்டாவுக்கு ஏதாவது தமிழரசு கட்சி போர்க்கடி ஆர்ப்பாட்டம். அது மட்டும் இல்லை, இன்னொரு செய்தி. அப்பதான் உங்களுக்கு பண்டார் நாயக்காவை சுட்ட பிறகு ஸ்ரீமா பண்டார் நாயக்கா தண்ட 3 பிள்ளைகளை சந்திரிகா, சுனித்ரா, அனுராவை பாதுகாப்பாக பயந்தார். தண்ட குடும்பத்தை சுட்டு போடுவாங்க. யார் யார் எதிரின்னு தெரியாது. உள்வெட்டுக்குள்ள இருந்து எதிரின்னு சுட்டது. நாகநாதன் வீட்டை தான் பாதுகாப்புக்கு சேஃப் கீப்பிங் வச்சிருந்த சில மாதங்கள் ஸ்ரீமா பண்டார் நாயக்கா தண்ட பிள்ளைகளை. எவ்வளவு தூரம் மக்களை பேமாத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு உறவு இருந்த நீங்கள், உங்களுக்குள்ள உறவு இருந்த நீங்கள், உங்களோட நலனுக்காக மட்டும்தானே நீங்கள் தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் அவ்வளவுதான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப பாருங்க, நான் இந்த பண்டா சில்லா பேக்ட சொல்றேன் அப்படி ஒரு எழுதப்படவில்லை. இது அதாவது பேசி முடிவு பண்ணினா பிறகு இந்த விஷயத்த சுயாட்சி கழக நவரத்னம் அந்த நேரத்துல மேடையில தாராளமா சொன்னது. அவரை இருட்டடிப்பு செய்து அவர்கிட்ட சொல்லியே வெளியில வராம பண்ணி போடலாம். அவர் சொன்னாருண்டா எல்லாம் ஒப்பந்தம் செய்துட்டோம்னு சொல்லி சில நேரம் சொன்னோன்னு தான் கேட்டுதான் வேற எக்ரிமெண்ட் நாங்க எழுத இல்லைண்டா. அப்போ எக்ரிமெண்ட் இல்ல நாங்க பேசினாங்க வி கம் டு த கன்க்ளூஷன் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லி. அப்ப இவர் சொன்னாரு அப்படி இல்லை நாங்க தேர்தலுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்ப இவர் கேட்டாங்க அப்படியா அப்படிதான் யூ கோ அண்ட் ஆஸ்க் ஹிம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு வீணாவரணத்திட்ட சொன்னேன். அப்ப வீணாவரணம் பண்டாநாயக்க கிட்ட போயிருக்காரு. போய் எக்ரிமெண்ட் அப்ப பண்டாநாயக்க கேட்டாரு செல்நாயக் கேட்டாரு ஏசான்னு சொல்லிருக்காரு. அப்ப பண்டாநாயக்க சொல்லிட்டு சரி என்னண்டாரு நீ எழுது நான் சைன் வச்சு தாரேன் கொண்டு போகணும். அப்ப தந்த ஓன் பெண்ணால ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கால இவர் இந்த ஒப்பந்தங்கள் எழுதியிருக்காரு வீணவரத்துல. எழுதி பண்டாநாயக்கா கையெழுத்து வச்சு கொடுத்துட்டாரு. அதை கொண்டு வந்து செல்நாயக்கிட்ட கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். செல்நாயக் கையெழுத்து வச்சதா இந்த அடையாளம் கிடையாது. அதான் இன்று வரைக்கும் நீங்க பாருங்க இலங்கை தமிழ் அரசியல்ல பண்டா செல்வா பேக்ட் பண்டா செல்வா ஒப்பந்தம் யாராவது ஒரு ஆள் கேட்டுச்சா வேர் இஸ் தட் டாக்குமெண்ட்? எங்கேயாவது ஒரு டாக்குமெண்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய முக்கியமான அரசியல் ஒரு கிளைமேக்ஸ் எக்ரிமெண்டே இன்று வரைக்கும் பப்ளிக்கு வரையில. ஏன்னா அப்படி ஒரு எக்ரிமெண்ட் இல்ல. வீணவரத்தை திருப்திப்படுத்துறதுக்கு பண்டாநாயக்கா எழுத்து வச்சு கொடுத்தது. அது செல்வநாயகத்துல கொண்டு கொடுத்தோட அந்த சாப்டர் க்ளோஸ். அவர் கையெழுத்து வச்சதா இது வரைக்கும் தெரியல. கையெழுத்து வச்சிருந்தா வெளியில காட்டிக்கணும். எந்த காலமும் அது வெளியில வரவே இல்லை. அப்படி ஒரு ஒப்பந்தம் நடந்ததா எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அப்ப இவர்கள் தமிழ் காங்கிரசும் தமிழரசு கட்சியும் பிரிகிறதும் இந்த சிங்கள ஒன்லி ஆக்டையும் பற்றி ஒரு சுருக்கமா சொல்லுங்க. சிங்கள ஒன்லி ஆக்ட்ல ஜிஜி பொன்னம்பலம் அந்த அதுக்கு முதலே இந்த இஷ்யூக்கு வரைக்கும் பொன்னம்பலம் திருப்பி இந்த தமிழ் பிரச்சனை காய்ச்ச ஒரே ஒரு விஷயம், நாங்கள் எல்லாரும் ஒரு வட்டமேச மாநாடு கூடுவோம் என்று அவர் சிங்கள மக்களோட ஐக்கியமா போகலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தவர். தமிழ் பகுதி செல்நாயத்தை மட்டும் இல்ல சிங்கள தலைவர்களாரு. அதாவது சிங்கள ஆளுங்கட்சி என்ன ஒரு கட்சி செய்தா மற்ற கட்சி எதிர்ப்பு நிற்கும், மற்ற கட்சி செய்தா அடுத்த கட்சி எதிர்ப்பு நிற்கும். அதை டிராமா பண்ணீங்க. அதாவது சிங்கள பக்கத்துல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இருந்த அதே முரண்பாடு
இங்க தமிழ் காங்கிரசுக்கும் தமிழரசு கட்சிக்கும் வருது. தமிழ் காங்கிரஸ் பெருசா இந்த இவையோட மோதிர அரசியலுக்கே போகல. அவர்கள் திருப்ப சொன்னது பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல தமிழ் காங்கிரஸ் முன்னுக்கு வச்ச ஒரே ஒரு இது, நாங்கள் எல்லோரும் ஒன்றா பேசி வட்டமேசை மாநாடு, இந்த மொழி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நாங்க பேசி தீர்ப்போம். வி டோன்ட் நீட் டு கன்ஃப்ளிக்ட். அதுக்கு செல்வநாயகம் என்ன சொன்னாரு? பச்சை மண்ணும் சுட்ட மண்ணும் ஒத்து வராது. மேடைக்கு மேடை சொன்னபடி நீங்கள் துரோகிகள். அதாவது பிரபாகரனை துரோகியானவர் அவர் என்ன அந்த அவ்வளவு ஏழியா துரோகியானவர்? அதாவது அவர் சொன்ன வசனம் என்னென்றால், இந்த மலையக தமிழ் மக்களோட உரிமை இருக்குல்ல, வாக்குரிமை, அது பொன்னம்பலத்தான் பறிச்சு போட்டுருங்க. அதாவது மலையக தலைவரோட முட்டாள்தனத்தால போனது. அவர் இடதுசாரிக்கு பின்னால போனோம்னா அந்த நேரம் உங்களுக்கு 48ஆம் ஆண்டு உலக நிலையத்தை பாருங்க. பிரிட்டன் அந்த சுதந்திரம் கொடுத்த டைம்ல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை ரஷ்யா பிடிச்சிட்டுது. ஓவர் நைட்டா டக்குன்னு கம்யூனிஸ்ட் நாடு ஆயிட்டுது. இங்கால பசிபிக் கண்ட்ரிஸ், கொரியன் வார், வியட்நாம் வார் எல்லாம் கம்யூனிஸ்ட். அதை விட அமெரிக்கால, சவுத் அமெரிக்கால மிகப்பெரிய வார் நடந்த கம்யூனிஸ்ட் வார். அப்படி எல்லாம் நடக்க ஆப்பிரிக்கால சொல்லும் தரம் என்று அவ்வளவு மோசமான லெப்டிஸ்ட் அது இது எல்லாம். சவுத் ஏசியா கொஞ்சம் சேஃபா இருந்தது. இந்த சவுத் ஏசியாக்கள்ல அதுவும் ரொம்ப பிரிட்டனுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு கண்ட்ரி கம்யூனிஸ்ட் ஆகும்டா, பிரிட்டன், அமெரிக்கா, இந்தியா அதை விட்டு வைக்குமா? விட்டு வைக்காது. அதுக்கு ஏன், அதாவது அவங்க டைரக்டா பார்த்தாங்க இந்த விஷயத்த. பிரிட்டனுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சுன்னா, பிரிட்டனுக்கு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ராஜரீகமான தொடர்புள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கும் மிக அதிகமா இருந்த காலம் அது. அவர் சொன்னா இதற்கு வைப்பார், சொன்னா அவருக்கு வைப்பார். அப்படி அந்த காலகட்டத்துல இந்த குடியுரிமை விஷயம் இருக்குல்ல, குடியுரிமை பறிபோன விஷயம், அது சொன்னாதான் உங்களுக்கு இந்த முதல்ல ஏன் பழிய தூக்கி பொன்னம்பலத்துல வசதியா போட்டாருன்னு. ஏன்னா பழியெல்லாம் போட வேண்டிய ஆட்கள் இடதுசாரிகளுக்கு வாக்களித்த மக்கள் தான். ஏன்னா இலங்கை பெரும்பான்மையான பௌத்த மக்கள் இடதுசாரி கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் சிறுபான்மை மக்கள். நாங்கள் பெரும்பான்மையான மக்களோட அபிலாஷைக்கு, விருப்பத்துக்கு, அது அந்த அவர்கள் மண்ணின் மைந்தர். அவர்களோட விருப்பத்துக்கு மாறாக நாங்கள் ஒரு ஆட்சி முறையாளர்களை திணிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த மோரல் கிரவுண்ட் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சு கொள்ள வேணும். என்னதான் இப்ப இடதுசாரிகள் சொன்னாலும் கூட கொஞ்சம் அறிவார்ந்த யோசிச்சிருக்கணும். இது நாங்கள் எப்படியோ வெரி ஸ்மால் மைனாரிட்டி, இன்னும் சரியா ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இல்லை. ஆனா இவன் ஒட்டுமொத்தமா இடதுசாரி போட்டுச்சு. அது போட்டும். அப்ப அந்த இடதுசாரிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. தமிழ் தரப்புல இடதுசாரித்துவம் வளரையில தானே, அது இந்தியா வளரையில மலையாளத்துல நல்லா வந்துச்சு. அதாவது அங்க சிங்கள இடதுசாரி தலைவர் மாதிரிலாம் வெற்றி பெற்றது அந்த மலைய மக்கள் ஓட்டுள்ள இடங்களான சிங்கள இடதுசாரி தலைவர் கலைச்சு வின் பண்ணிச்சு. அதுலயும் பாருங்க ஒரு சின்ன சமூகம் டிஎஸ்என்ஏக்க இந்த சட்டம் வாக்குரிமை பறிப்படுறதுக்கு 2 நாளா 3 நாளைக்கு முதல் ஒரு பை எலெக்ஷன் நடந்தது. கண்டியோ ஏதோ ஒண்ணுல யாரோ கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு இந்த விக்ரம் சிங்காண்ட பெரிய ஓட் பேங்க் தான் மலைய மக்கள். அவர் வெற்றி பெற்றோம். டிஎஸ்என்ஏ கூட ஓப்பனா சொன்னார், ஐ வில் டீச் லெசன் வித்தின் 1 or 2 days. அடுத்த நாள் எல்லாத்தையும் மாத்தி விட்டார், ரிமூவ் பண்ண. ஏன்னா கம்யூனிசம்ன்றது சிங்கள மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள அந்த இப்ப என்ன வரையும் அந்த காலத்துல. ஏன்னா அவர்கள் பௌத்த சாஸ்திரம் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு பிக்குகள் ஐடியாலஜியில வளர்ந்த ஒரு மக்கள். என்ன போய் அங்க ஆசீர்வாதம் வாங்க வேண்டி இருக்கிறது அதனாலதான். சரி. அப்ப இவர் பழிய தூக்கி அப்படியே பொன்னம்பலத்திட்ட வசதியா போட்டாரு துரோகி என்று. அதாவது துரோகி என்று முழுக்கிடம் போட்டு தலையில போட்டோன்னு அது மலையக தலைவர் மாதிரில இருக்கும் ரொம்ப மிக வசதியா போச்சு. இன்று வரைக்கும் பழிய தூக்கி கொண்டே பொன்னம்பலத்துல அவன் வசதியா போட்டு கொண்டு வரையும். ஆனா இதுல பாருங்க, சௌமியமூர்த்தி தொண்டமான் மட்டும் வித்தியாசம். அவர் எந்த காலம் அப்படி சொல்லல. ஏனென்றால் அவர் தான் மலைய மக்கள்கிட்ட இந்த டிரெக்ஷனை மாத்தினவர். இவர்கள் அதாவது கப்பலை கொண்டு போய் காணல் நீர்ல இறக்க போறாரு 52ஆம் ஆண்டு அவர் ஓடி முடிச்சாரு. அது வரைக்கும் அவரும் இடதுசாரியா தான் இருந்தார். அசீசின் இதோட சேர்ந்து தான் இருந்தவர். ஒரு போராட்டம் செலுத்தினோம் இலங்கையில குடியுரிமை. அது ஒரே அமைப்பா இருந்த அந்த அமைப்புக்கு அசீஸ் தான் தலைவர். அப்ப 52ஆம் ஆண்டு ஒரு தொடர் உண்ணாவிரதம் செய்து வாக்கு குடியுரிமை கிடைக்கிறதுக்காக வேண்டி சிட்டிசன் தொண்டமான் நடந்தது. அந்த போராட்டத்தை போலீஸ் அனுப்பி முறியடிச்சு. அது முறியடிச்சது பெரிய விஷயம் இல்ல. இந்திய அரசால 4 முக்கியமான தலைவர்களை அனுப்பினார்கள். இந்த போராட்டத்தை நீங்க கைவிடுங்க. ஆறுன்னு சொன்னா அப்ப பம்பேல உங்களுக்கு கேள்வி, அசோக் மேத்தாண்டு பழம்பெரும் காங்கிரஸ் பெரிய தலைவர், கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய பார்த்துருக்காரு அசோக் மேத்தா. அடுத்தது கிருப்பலானி என்றிருந்தாரு பழைய காங்கிரஸ் 2ஆம் 3ஆம் கிருப்பலானி, அவர்கிட்ட மனைவி சுச்சேதா கிருப்பலானி, அவன் ஒரு பெரிய ஆள். அடுத்தது ஒரு இந்த ஆச்சாரிய கிருப்பலானியும் வந்தாலும் ஞாபகம் இல்லை. அடுத்தது மொழி பிரச்சனை இருக்கக்கூடாதுக்காண்டி மாப்போசியம் சேர்த்து இந்தியன் அரசாங்கம் டெலிகேட்டா ஒரு 4 பேர் அனுப்பினார். இந்த 3 ஒரு 2 பேர் மறந்து போயிட்டு மாப்போசியம் அனுப்பினார். இந்த உண்ணாவிரதத்தை கைவிடுங்க. மலையத்துல நடக்கின்ற அதாவது இந்த குடியுரிமை வேணும் என்று கேட்கிற இந்த உரிமை போராட்டத்தை கைவிட சொல்லி, அப்ப கைவிட சொல்லி பேசியிருக்கா. அது மாப்போசி அந்த கூட்டத்திலேயே பேசியிருக்காரு. நாங்கள் குடியுரிமையை பறிக்கிறாரு. விளங்கல. அந்த குடியுரிமை எத்தனையாம் ஆண்டு பறிக்கப்படுது? 38ல பறிக்கப்பட்டது. இவர்
அப்ப எம்பி மேல இருந்த பார்லிமெண்ட்ல எம்பி இருக்குது. இருக்கையே குடியுரிமை பறிக்கப்பட்டது. அப்புறம் 52ல இவர் செய்த உண்ணாவிரத போராட்டமும் அது இந்த ஒரு மாநாட்டுக்கு கலந்து கொண்டு மாப்போசி இந்திய சார்பாக 4 பேர் வந்துச்சு நம்ம அசோக் இல்ல மேத்தா, அந்த அந்த சுசில். குடியுரிமை பறிக்கைக்குள்ள இந்த மலையகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத அதுக்கு எதிர்த்து வாக்களிக்கலையா? அதெல்லாம் எதிர்த்தாலும் மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்குது. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் எல்லாம் செய்து அவங்க மெஜாரிட்டி எடுத்துட்டாங்க. ம். அதனால நிறைவேறிச்சது. அடுத்தது அப்ப இந்த போராட்டத்தை அப்ப இது அது வரைக்கும் நம்பி அப்ப இருந்தது அதிலேயே நீங்கள் இடதுசாரிகள்ல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதுல. இடதுசாரிகள்ல குற்றச்சாட்டு இல்ல. அதாவது இலங்கை பௌத்த பெரும்பான்மையான மக்கள் பௌத்த சாசனம் அந்த பௌத்த கொள்கை கோட்பாட்டுல வாராங்க. அந்த பௌத்த மக்கள் இடதுசாரிக்கு பின்னுக்கு போகல. மைனாரிட்டிஸ் தான் பெருசா போனார்கள். அப்ப ஆஹா. அந்த நாட்டு சுதந்திரம் கிடைக்கிற ஒரு ஆட்சி அதிகாரம் அந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களோட விருப்பத்தின்படிதான் அமைய வேணும். ம். அடிப்படையில சிறுபான்மையின மக்கள் வடக்கு கிழக்கோ மலைய மக்களோ சிறுபான்மையின மக்கள். இவ போய் பெரும்பான்மைக்கு மேலால தங்களோட விருப்பமான ஆட்சி அமைப்பு முறையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண இயலாது. இம்போஸ் பண்றது அது கொஞ்சம் சரி அது போகட்டும். இப்ப இல்ல அப்படி பார்க்கைக்குள்ள ஜிஜி பொன்னம்பலம் செய்தது தவறுதானே என்றால் அது ஒட்டுமொத்த மக்களுடைய வாக்குரிமையும் இல்ல பறிக்கிறது. அந்த வாக்குரிமை மக்கள் அனுபவிச்சது மிக மோசமான கதையில் என்ன விஷயம் என்றால் வாக்குரிமை அவங்க பறிக்கணும்ன்றது இலங்கை அரசாங்கத்தின் முடிவு இல்ல. அது பிரிட்டன்டையும் இந்தியாண்டையும் அமெரிக்காண்டையும் முடிவு. ஏன்னு சொன்னா அது அவருக்கு உள்ளுக்குள்ள தெரிஞ்சிருக்கும். ஆனா வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிய வேண்டி வந்த காரணம் என்னன்னா இந்த சௌமியமூர்த்தி தொண்டமான இது செய்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்திய அரசாங்கத்துல வந்து அவர் சொன்ன இந்த போராட்டத்தை கைவிடுங்க. அப்ப மற்ற பக்கத்தால இந்திய அரசாங்கம் எந்த காலத்திலையும் இந்த குடியுரிமை பறிச்சது கூடாது, நீங்க குடியுரிமை குடுக்கணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லல. எந்த காலம் சொல்லல. மாறாக குடியுரிமை வேண்டும்னு சொல்ற போராட்டத்தை கைவிடுங்கோ, நாங்கள் காலப்போக்குல பேசி தீர்த்துக் கொள்ளலாம். அதாவது குடியுரிமை ஏன் இந்தியா அதை சொல்ல வேண்டி வந்தது? என்ன காரணம் என்றால் இலங்கை கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ஆகிறத தடுக்கிறதுக்கு வேற வழியாகி தெரியல. இந்த கம்யூனிஸ்ட் ஓட் பேங்க் இந்த மலைய மக்களோட மலைய வாக்குன்றது கம்யூனிஸ்டுகளுக்கான வாக்காக இருந்தபடியா இடதுசாரி ஓட் பேங்க். அப்ப அந்த காலத்துல ப்ரையாரிட்டி பாலிடிக்ஸ்ல எந்த நாட்டுக்குமே அது கம்யூனிசம் கூட அந்த காலத்து பத்திரிகைகள் எழுதாது. டிக்டேட்டர்ஷிப் எழுதுவாங்க, அல்லது கம்யூனிசம் டேஞ்சர் எழுதுவாங்க, மார்க்சிஸ்ட் டேஞ்சர் அந்த காலத்து பத்திரிகை. இலங்கையிலையும் அப்படித்தான் எழுதுறது. இலங்கை பத்திரிகைகள் அப்படித்தான் வருது. அமெரிக்காவுல இப்ப எழுதியக்கல அது ஏதோ தூசணம் பண்ற மாதிரி தான் எழுதுவாங்க. இப்ப அப்படி இல்ல. அந்த டைம்ல உள்ள பத்திரிகைகள் அந்த பத்திரிகை அந்த காலத்து பத்திரிகைகள்ல ஒரு ENP பேப்பர் இருந்து ஒரு 4-5 வருஷம் ரெகுலரா அவங்க எல்லாம் கவர் பண்ண ஒரு பேப்பர். அது ஜே தான் எடிட்டரா இருந்தவர். அந்த பத்திரிகையில வரிக்கு வரி இதுதான் இருக்கு. இதுதான் நான் உங்களை முதல் வருஷம் நாங்கள் ஒரு வரலாற்று ஆய்வாந்திருக்கோம் இந்த விஷயங்களை வெளியில கொண்டு வேணும். அப்ப இது கம்யூனிச டேஞ்சர் தானே, கம்யூனிச ஆபத்து தானே அவர்களை பொறுத்தவரை. பிரிட்டனுக்கும் மலையக தமிழர்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது அதாவது கம்யூனிஸ்ட் வாக்கு வங்கியை நியூட்ரலைஸ் பண்ணாவிட்டால் இலங்கை கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ஆகிவிடும். இலங்கை கம்யூனிஸ்ட் கண்ட்ரி நினைக்கிறேன் ஜேவிபி கூட இதை தவறாதான் புரிஞ்சு கொண்டிருக்க. அது எனக்கு தெரியல. ஜேவிபி இந்த காலத்து அரசியல் அந்த காலத்துல வந்து இந்த மலையக தமிழர்களை வச்சு கொண்டு இந்தியா ஆனா ஜேவிபி வந்து மலையக தமிழர்களுடைய வாக்குரிமையை வழங்கணும் என்று போராடினது. ஆனா அவர்கள் அந்த இந்தியாவின் ஏகாதிபத்தியத்தின் பிரதிநிதிகளா தானே பார்த்தது. அது ஜேவிபியின் அரசியலுக்கு நான் அவ்வளவு எனக்கு அந்த விஷயம் அந்த சப்ஜெக்ட்ல எனக்கு இன்னும் தெளிவான அபிப்பிராயம் இல்லை. உண்மையை சொல்ல போனா என்ன பழைய வரலாற்று விஷயத்துல நாம படிச்சு சரியா இருக்குன்னு நம்புறத சொல்லலாம். அப்ப ஒரே நோக்கமா அப்ப இருந்தது. இப்ப ப்ரையாரிட்டி கம்யூனிஸ்ட் ஓட் பேங்கை நியூட்ரலைஸ் பண்ண வேணும். இலங்கைய கம்யூனிஸ்ட் நாடாக போறதை தடுக்கிறதுக்கு இதை விட வேற வாய்ப்பு கிடையாது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாங்க. அதுலயும் பாருங்க இன்னொரு வாய்ப்பு வந்தது. இந்திய பாகிஸ்தானிய பிரஜா உரிமை சட்டம் திருப்பி கொண்டு வந்துச்சுன்னு அதாவது ஒவ்வொருத்தரும் தங்களோட எலிஜிபிலிட்டியோட சேர்த்து சில கிரைட்டீரியா போட்டு அப்ளிகேஷன் போடலாம்னு. அதுல எவ்வளவு தூரம் கிடைக்காத வேற விஷயம். என்ன பொசிஷன்ல உள்ளவன எதுவும் ரிஜெக்ட் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் கூட முயற்சியை பண்ணினா கொஞ்சம் குடியுரிமை எடுத்திருக்கலாம். கிட்டத்தட்ட 2 வருஷம் அவ அறிவிச்சு 1.5 வருஷத்துக்கு வேத பாய்காட் பண்ண சொல்லி தமிழரசு கட்சி உட்பட தமிழரசு கட்சி ஈட்டோக்கா எல்லாம் மக்களை தோற்கடி இதை நாங்கள் பாய்காட் பண்ணோம். நாங்கள்லாம் இனி அப்ளை பண்ணித்தான் நாங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ரைட்டாவே எல்லாரும் கொடுக்கணும் முடியும். கடைசி 6 மாதத்துக்குள்ளதான் அவைக்கு தெரிஞ்சது என்ன. அதுக்கிடையில பண வசதி உள்ளவர்கள் உத்தியோகத்தில் புத்திசாலித்தனமா நாக்கள் எடுக்க தோங்கினோம் நிறைய பேர். இப்ப கொழும்புல இந்திய வம்சாவளி நிறைய பேர் சிட்டிசன். அப்பதான் இது பார்த்துக்கணும் இது சரிவரான்னு சொல்லி போட்டு கடைசி 6 மாதத்துக்குள்ள அப்ளிகேஷனை தேடி ஃபில்அப் பண்ணிக்கிண்ணி ஓரளவுக்கு கொடுத்து
அதுல எனக்கு கிடைக்கல. இனி அந்த அதிகாரத்துல உள்ளவங்க நினைச்சா அப்படியும் ரிஜெக்ட் பண்ணலாம் தானே. அப்ளிகேஷன்ல ஓ, தூக்கிறது பெரிய ஓ. விஷயம் இல்ல. சின்ன சின்ன காரணங்கள இதாக்கி தூக்கிடலாம். ஆனா இதுல என்னன்னா, சரி புள்ள நாம இப்ப வரலாற பேசிக்க சண்டை பிடிக்கல தானே. ம். இடதுசாரிகள் புட்டேன்டா அவங்களோட சண்டை பிடிக்கல. ஆனா உண்மைய நாம உண்மையிலே ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். நிச்சயமா. இலங்கையில இலங்கையில பெரும்பான்மை மக்கள் பௌத்த சாசனத்தை நம்பி அந்த அந்த கோட்பாட்டின் படிதான் இயங்குறாங்க. இப்ப விட அப்ப இன்னும் கடுமையா இருந்தவர்கள். அவர்கள் ம். எந்த காலத்திலயும் எங்களுக்கு ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்டை சொல்லவே இல்ல. மைனாரிட்டீஸ் தான் இதுக்கு ஆதரவா நின்று அதுலயும் இந்திய இடதுசாரி கட்சிகள் தொடர்போட உள்ளவ கணக்கோணம் கோயம்புத்தூர்ல சுதந்திரத்துக்கு முதல் மில் தொழிலாளர் கூட்டத்துல போய் என்எம் பெரேரா, கல்வின் ஆடி சில்வா, பிலிப் குணவர்த்தனா, அவர்ட்ட சொந்த மச்சான் ஒரு தமிழால் சென்ட் பேட்ரிக்ஸ்ல படிச்ச அந்தோணி பிள்ளை என்ற ஒருத்தர் இவையெல்லாம் பேசியிருக்கிறேன். இவ பேசிக்க கல்வின் ஆடி சில்வா பேசியிருக்காரு. உங்களோட வாழ்க்கை நிலைமையெல்லாம் பார்த்தா மிகவும் கஷ்டப்படுறீங்க சொற்ப சம்பளத்துக்கு. நீங்க இலங்கைக்கு வாங்கோ. அங்க இதை விட நல்ல வாழ்க்கை வசதி இருக்கு. உங்களுக்கு சம்பளம் நல்லா இருக்கலாம். உங்களுக்கு பெட்டர் லைஃப் இருக்கும். உங்களுக்கு குடியுரிமை அங்க சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு நாங்க எல்லாம் உதவி செய்யும் வாங்கன்னு கோரிக்கை கொடுத்திருக்காரு. இது அந்த யுஎன்பி பேப்பர்ல பெரிய தலைப்பு செய்தியா இருக்குது. இங்க ஆல்ரெடி வேலை இல்லாம ஏன்னா இவருக்கு தேவை இடதுசாரி ஓட் பேங்க பெருப்பி இதுதான் அந்த பத்திரிகையில் எழுதப்பட்டது. இவர் ஆஹா. தன்னை லெப்டிஸ்ட் ஓட் பேங்க பிரிப்பிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து லெப்டிஸ்ட் ஓட்டர்ஸை கொண்டுறதுக்கு முயற்சி பண்ணினோம். அப்ப இந்த லெப்டிசம்ன்றது சிங்கள மக்கள் மத்தியில ஒரு இந்தியன் இன்ஃபுளுன்ஸ் இப்ப எப்படி திமுக திராவிட கழகத்தை நிற்கிறாங்களோ ம். அந்த காலத்துல இடதுசாரிகளும் அப்படிதான் நினைச்சாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. பிலிப் குணவர்த்தனா சகோதரி இப்ப உள்ள தினேஷ் குணவர்த்தனா மாமி அவ கரோலின் குணவர்த்தனா அவ கல்யாணம் கட்டினது சென்ட் பேட்ரிக்ஸ்ல படிச்ச அந்தோணி பிள்ளை. அந்தோணி பிள்ளையும் இந்த இடதுசாரி மலையத்துக்கு வேலை செய்ய பிலிப் குணவர்த்தனா குணசிங்காவோட பிலிப் குணவர்த்தனா கூட போய்க்கு காதல் பட்டு கல்யாணம் கட்டி அவர் வந்து இந்தியாவில செட்டில் பண்ணி சூளமேட்டுல எம்எல்ஏ இருந்திருக்காரு சோசியலிஸ்ட் பார்ட்டி. பிறகு வட சென்னையில எம்பியாயும் இருந்திருக்கிறார் 60ல. பிறகு அது மட்டும் இல்ல கடைசி காலம் வரைக்கும் அவருக்கு அப்புறம் இந்திரா காங்கிரஸ்ல இருந்து இடையில இருக்க அதையும் விட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா காங்கிரஸ்ல இருந்து விலகி நெடுமாறன் தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் ஏதோ ஒன்று தொடங்கினாரு. ஓ, ஓ. அதுலயும் கடைசியா போயிருந்தவர் இந்த அந்தோணி பிள்ளை யார் பிலிப் குணவர்த்தன மச்சான். பிறகு ஆஹா. கடைசியா ஒரு சாகைக்கு சென்னை துறைமுக போர்ட் ஆஃப் டைரக்டர்ல ஒரு ஆளா இருந்தார். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவருக்கு செல்வாக்கு தான் அமைச்சிருந்து அவருக்கு நிறைய இந்திய கம்யூனிஸ்டுகளோட ரொம்ப தொடர்பா இருந்தார் அந்தோணி பிள்ளை. அப்ப இந்த எண்ணத்துக்கு இந்த தகவலை சொன்னா சிங்கள மக்கள் இடதுசாரி மூவ்மெண்ட்டை ஒரு இந்திய விஸ்தரிப்பா தான் அந்த காலத்துல எடுத்திருக்கணும் அந்த காலத்துல. இப்ப பிறகு எப்படி திராவிட அமைப்புகள் எடுத்தார்களோ நீங்க நீங்க சொல்றது அது விளங்குது. ஏனென்றால் அதுக்கு பிறகு இந்திரா காந்தி வந்து ஜேவிபிக்கு எதிராக 1971ல அந்த எடுத்த நடவடிக்கையையும் பார்த்தால் அது அப்படியே மச் ஆகுது இல்ல. ம், ஜேவிபி ஒரு இடதுசாரி கட்சி. இடதுசாரி ம். கட்சி அங்கே ஆட்சியில வந்துடக்கூடாது, அங்க ஒரு எழுச்சி வந்துடக்கூடாதுன்றதுல இந்தியா மிக தெளிவா இருந்திருக்கு. இது இப்ப நான் நீண்ட காலமா பார்த்ததுல பிரிட்டனுக்கு, அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு இலங்கை எப்பவுமே ஒரு லெப்டிஸ்டா மாறக்கூடிய ஒரு டேஞ்சர் ஜோன் கண்ட்ரியா தான் அவர்கள் எடுத்திருக்காங்க. எனி டைம் இட் மே ஹேப்பன் அந்த மாதிரி. இப்ப கணக்கான ஜேவிபி பவருக்கு வந்த உடனே வெஸ்டர்ன் மீடியாக்கள் எடுத்த வச்சுக்கு இவே ப்ரொஜெக்ட் பண்ணது மார்க்சிஸ்ட் கவர்மெண்ட் சொல்லி அப்ப கிட்டத்தட்ட அதுக்குள்ள போறதுக்கு முதல் அப்ப இந்த லாங்குவேஜ் பாலிசி நீங்கள் அதை ஓரளவுக்கு விளங்கப்படுத்தி இருக்கீங்களே. இப்ப செல்வநாயகம் ஆக்களுக்கு வந்து ஆங்கிலத்தில தான் புலமை பெற்றவர்கள். அப்படி இருந்தும் இவர்கள் அமுதலிங்கம் போன்றவர்கள் திராவிட கட்சியில இருந்து வந்து இதை டெவலப் பண்ணி கொண்டு போயினோம். அவர்கள் இப்ப தமிழை முன்னிலைப்படுத்த போயிடும் அப்படியா? செல்வநாயகம் நல்லா பயன்படுத்தினார். செல்வநாயகம் இந்த தமிழ்நாட்டு திமுகவை, திராவிடர் கழகத்தை, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அதை பற்றிய பரிச்சயம் இருந்த ராசதுரை, அமிர்தலிங்கம், சிவநாயகம் இவை எல்லாரையும் சேர்த்து வச்சு அவர் நல்லா பயன்படுத்தினார். ஆனா அவர் இந்த கருத்துக்களை தன் குடும்பத்துக்குள்ளேயோ தன் சொந்த வாழ்க்கையிலயோ கிட்ட நெருங்க விடையில. இப்ப செல்வநாயகத்தின் யாருக்கா தெரியுமா செல்வநாயகத்தின் ஃபேமிலி பேர் பிள்ளைல அங்கங்க இருக்கணும். கனடாவுல ஒரு பேரன் இருக்காரு குமணன், டாக்டர் குமணன் வில்சன் கனடியன் பெட்ரோல் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய பதவியில் இருக்காரு. அவர்ட்ட மருமகன் வில்சன் பெர்தனியா பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸரா இருந்த ரகம் இந்திய கனடால வந்து செட்டில் போனாரு. இந்தியன் ஏற்கனவே நல்ல ஒரு யூனிவர்சிட்டி இருந்து கடைசி காலத்துல அவர் பிஜி கவுன்சில் சேர்மனா இருந்தா செத்து போயிரு. அவையெல்லாம் அடுத்த நாகநாதன் மகள் லட்சுமி நாகநாதன் அவ ஸ்ரீலங்கன் அம்பாசிடரா ஜெர்மன்ல இருந்தவ. அவ யூஎஸ்ல ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் பீஸ்ஃபுல்லி பாஸ்டவே. அதாவது இவியலுக்கு இந்த தமிழ்ல வில்சனை பாருங்க. இவர் இலங்கை ஜே.ஆர். ஜெயவர்தனா 77ஆம் ஆண்டு அவர் கொண்ட புது கான்ஸ்டிடியூஷன்ல முக்கியமான ஒரு ஆள். எழுதினார்னு சொல்றவர் தான். அதே வில்சன் வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கும் இஸ் அ கன்சல்டன்ட். அதே வில்சன். இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தால வில்சன் ஃபேமிலிக்கோ, டாக்டர் குமணனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அல்ல லட்சுமி நாராயணனுக்கே தெரியுமா இதை பற்றி? ஆனா இந்த செல்வநாயகன் நானாந்த ப்ளூ பிரிண்ட் அப்படியே எடுத்து கொடுத்துச்சுமே அடுத்த கட்டத்துல அவர் அமிர்தலிங்கம் ராசு இந்த தமிழரசு
இவ தங்களை புத்திசாலி நினைச்சாலும் இவன் ஊமாந்தான் போச்சுனா. ஏன்டா இவ எப்படி பார்த்தாலும் கூட இவன் பாதிப்படைஞ்சவதானே. இந்த தமிழ் தேசிய அரசியலால லாபம் மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியா பார்த்தா ஃபைனலி அவ தங்களோட உயிரையே எல்லாம் கொடுக்க வேண்டி வந்துட்டுது. எல்லாம் பிழைச்சு போனார். அதுவே ஆக மோசமா பிழைச்சு போனது அதுக்கும் அடுத்த கட்டம். பிரபாகரன் பிரபாகரன். பிரபாகரன் ஆ. தலைமை. அப்ப இதுல வெற்றி பெற்றவர் யாருண்டா செல்வநாயகன் தான். மற்ற ஒருத்தரும் வெற்றி பெறல. ஆனா அவர்கள் தங்களுக்காக மட்டும்தானே அந்த தமிழ் தேசிய அரசியல் தங்களோட இன்றைக்கு தமிழ் பிசினஸ் தேசியம் பேசுறதுக்கு அவங்க யாருன்னு தெரியாது. செல்வநாயகத்தின் இனிஷியல் ப்ராப்ளம் பொன்னம்பலத்துக்கு பாடம் படிப்பிக்கணும். அதனால அந்த ஏகபோகம் ஏன்னா அவருக்கு அந்த அம்பத்தாருக்கு பிறகு நம்பிக்கை வந்துட்டு 10-12 சீட்டு வின் பண்ணிட்டேன் பொன்னம்பலம் 3-2 நிற்கிறார்களோ அப்ப தான் ஹோல் இதாயிடும். அதுக்கு பிறகு அந்த ஏக பிரதிநிதித்துவம் அது மட்டும் இல்லை. இந்த பழைய பத்திரிகைகளை பார்க்கறதுக்கு பிரபாகரன் அவ்வளவு அந்த டிக்டேட்டர்ஷிப் முழுக்க அடிக்கடி வரும். சகல தீர்மானங்களும் எடுக்கிற பொறுப்பை செயற்குழு இப்படியே எழுதுகிறார்கள். சர்வாதிகாரமும் தந்தை செல்வாவிடம் வழங்கப்பட்டது. இப்படி பல கருத்துக்கள் இருக்கு. முழு பொறுப்பும் அவர்தான் முடிவெடுப்பார் தந்தை செல்வாவிடம். பிரபாகரனுக்கு பதிலா செல்வனாக வாங்க தேசிய சர்வாதிகாரம் வழங்கப்படும். அடுத்தது இந்த துரோகி என்ற சொல்லு மிக அதிகமாக செல்வநாயகம் பயன்படுத்தி இருக்கிறாரு. நாங்கள் செல்வநாயகம் தான் நாங்க நிற்கிறது ஒரு பீஸ்ஃபுல்லா மகாத்மா காந்தி ஃபிகர். அவர் மென்மையா அது பேச மாட்டார், ஹார்ட் வேர்ட் சொல்ல மாட்டார், அப்படி இப்படி தந்தை செல்வான்னு நாங்கள் அப்படித்தானே அவரை போர்ட்ரே பண்ணி வச்சுக்கிறோம். இப்படி போட்டு. ஆனா அவற்ற பேச்சுக்கள் இதெல்லாம் பார்த்தா துரோகி அது இது ஒரு படு மோசமா பொன்னம்பலத்துக்கு எதிராக அவர் கற்கிற விஷயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. துரோகம் துரோகி என்றெல்லாம் சொல்லி இருக்காரு. அந்த துரோகின்றது அன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதினேன். இது ஒரு முழு கிரீடம். அந்த இஸ்லாமிய ஃபண்டமெண்டல்ஸ் அந்த ஃபத்வா விதிக்கிற மாதிரி முழு கிரீடத்தை போட்டால் அப்புறம் மீச்சு இல்லை மேல போக முடியாது. இது யாருக்கும் போடலாம். செல்வநாயகன் தான் கிரியேட் பண்ணி அப்புறம் அப்படியே தமிழரசு கட்சி தலைவர் அப்படியே துடையப்பால போட்டு பிரபாகரன் அது போனோம்னா ஹோல்சேல் ஃபேக்டரி முழு கிரீட ஃபேக்டரி அவர் எல்லாருக்கும் தலைக்கு போட்டார். மனுஷன் மக்களுக்கு போட்டு ஆடு மாடுகள் எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு கடைசியா மூலியாக்களுக்கு போய் செஞ்சுட்டார். மிகச்சிறந்த ஒரு உரையாடலை நினைக்கிறேன். இந்த நீண்ட உரையாடலை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. ஆனா நான் இந்த விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து உரையாடணும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி மிக வெளிப்படையாக நான் நினைக்கிறேன் இது ஒரு வேறொரு வெளிச்சத்தை நீங்கள் காட்டி இருக்கிறீர்கள் இந்த தமிழ் தேசிய அரசியல் நினைக்கிறேன். நன்றியான நிறைய பேசுறதுக்கு இருக்குது. நான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் பேச வேண்டும். நிறைய விஷயங்கள் ஏனென்றா இந்த வரலாற்று நீண்ட கால இருட்டுக்குள்ள இருந்து இப்பதான் வெளிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க வழிகிட்டு இருக்கான். இன்னும் இருட்டு பக்கங்கள் நிறைய கிடக்குது. அடுத்த உரையாடல்ல தொடர்ற வரைக்கும் நன்றி ராதா. நன்றி.